ஆதியே துணை. முத்திப்பூர்ண மெய்யாக மெய்யாகவே சதுரிகம் கோடிக்கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திரனே மகான்யராகிய குவான் ஷாலை ஆண்டவர்களே முத்திப்பாலிப்பு. ஒருமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெருநினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் பிரியாதிருக்க வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். யமன் வந்து சந்திக்கும் போது அவன் கையில் சிக்கி நாரி சாகாமல் தப்புவித்து ஜீவ சுயராஜ்யம் என்னும் ஸ்வர்ணபதி கையிலை வீட்டில் குடிபுக செய்விக்கின்ற பார பெரிய தனித்த ஒரு காரியத்திற்குத்தான் தெய்வம் வேண்டும். அந்த பெருஞ்செயலை செய்து கொண்டிருக்கும் நமது குலதெய்வம் மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத அவனுடைய ஊன் உறக்கமற்ற பிரம்ம பிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களை தோத்தரித்து வணங்கி நமஸ்கரித்து மற்றும் இங்கு கூடியிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமஸ்காரம். இன்னைக்கு நான் உங்க கூட பங்கிக்க போற தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அந்தரங்கத்து அரவணை ரகசியம். அந்தரங்கத்து அரவணை ரகசியம் அப்படின்னா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, அந்தரங்கம் அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாம் தெரியுது இல்லையா? ஒரு பெண் பிள்ளை போயிட்டு அவங்க அம்மாட்ட கேட்டுச்சாமா, அம்மா நைட்டு நீயும் அப்பாவும் ரொம்ப நேரம் பேசிட்டு தூங்காம சிரிப்பு சத்தம் வந்தது உங்க ரூம்ல இருந்துட்டு, ஏமா அப்படி சிரிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 12 வயசு பொண்ணு போய் கேக்குது அவங்க அம்மாட்ட. அவங்க அம்மா பார்த்துட்டு சொல்றாங்க, இல்ல பாப்பா, நான் இப்ப சொன்னா உனக்கு புரியாது. நீ பெரிய பிள்ளையாயி நீ கல்யாணம் கட்டி நீ உன் புருஷனோடு சிரிச்சு பேசுறச்சாதான் அந்த விஷயம் உனக்கு புரியும். நான் சொன்னா உனக்கு புரியாது பாப்பா அப்படின்னு சொல்றாங்களாமா. கிட்டத்தட்ட இன்னைக்கு என்னோட தலைப்பும் அது மாதிரிதான். என்னோட தலைப்பு அந்தரங்கத்து அரவணை ரகசியம் அப்படிங்கிற பிரம்ம வித்தை. நம்ம நூல், நம்மளோட வேத நூல் படிக்கிறச்ச நிறைய இடத்துல பிரம்ம வித்தை ரகசியம், பிரம்ம வித்தியம் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம படிச்சிருப்போம். தேவ உத்தரவு பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த பிரம்ம வித்தை அப்படின்னா என்னன்னா, நீ அதை பேசலாமா? சில பேருக்கு தெரியும். நீ அதை பேசலாமா? நீ என்ன உபதேசம் வாங்கிருக்கியா? நீ என்ன அனந்திக்கியா? நீங்க என்ன அனந்தர்களா அப்படின்னு சொன்னா, நீங்க தெய்வத்தை பார்த்திருக்கீங்களா? எனக்கு எந்த ஒரு பேசும் இல்லை. நான் சின்ன வயசுல சாலையில இருந்ததும் இல்லை. என் கண்களால நான் தெய்வத்தை பார்த்ததும் இல்லை. ஸோ எந்த பேசும் இல்லை. அப்ப நீ எப்படி இதை பேசலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம், மனசுல தோணலாம். ஆனா எனக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வேத நூல் படிக்கிறோம். இப்ப எனக்கே கூட அது என்ன அப்படின்ற ஒரு ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? இந்த பிரம்ம வித்தை அப்படிங்கிறாங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம தெய்வத்தோட வேத நூலை துணை கொண்டு தெய்வம் என்னென்ன பங்கிருக்காங்க அப்படிங்கிறத அப்படியே நோக்கி போறச்ச எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை நான் உங்க கூட பங்கிக்க போறேன். அவ்வளவுதான். இதனால நான் எனக்கு வந்து பெருசா தெரியும் அப்படிங்கிறது, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சதை நான் பங்கிக்கிறேன். நிறைய பேர் முத்தி பேரொழி ஆற்றுச்சு எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்களோட பங்கிக்கிறேன்வாங்க. நான் முத்தி பேரொழி ஆற்றுறதே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். நான் அடிக்கடிக்கு சொல்ற மாதிரி, இது நம்மளுக்கு 43வது மாதாந்திர சபை இல்லையா? நம்மளோட 43வது மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் 43வது பிரார்த்தனை சபையில நம்ம இப்படி பேசுறச்சு இல்ல தவறும் இருக்கலாம், நல்லதும் இருக்கலாம். தவறு இருந்தா யாருன்னா கரெக்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அது மாதிரி இதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதுக்காக நம்ம வேதத்தை படிப்போம். அதுக்காக படிக்கிறச்ச பல விஷயங்களை படிக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிட்டும். அடிக்கடிக்கு சொல்ற மாதிரி ரொம்ப பிஸி ஷெட்யூல் இருக்கிறச்ச எப்படியானா அந்த வேதத்தை தொற்ற மாட்டோம் ஒரு ஆசை இருக்கும் நம்மளுக்கு. எப்பதான் எடுத்து படிப்போமோ நேரம் கிடைக்காம. அப்படி இருக்கிறச்ச ஒரு தலைப்பை வச்சுட்டு இதுக்காக தேடல் இருக்கிறச்ச பல விஷயங்கள் தெரியறச்ச இதுக்காகவும் நான் எடுத்ததை அதுதான். படித்தால் மட்டும் போதுமா? நீங்க அக்கா கூட பங்கிக்கிறச்சு சொன்னாங்க, படிப்பதாயின் அங்கங்க தோய படிக்க வேணும். அது மட்டும் இல்ல, கலையாக மண்டி விடும்வாங்க. நீங்க படிக்கிறத விட அதிகமா பேசணும், இல்லை விட்டா அதுவே கலையாக மண்டிடும் தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்க. அதுக்காகவும் இன்னைக்கு நான் உங்க கூட பங்கிக்க போறேன். இன்னைக்கு தலைப்பு பிரம்ம வித்தை. அப்போ கோடாயுதக்கூர் பக்கம் 41 தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க. மனுஷன் நமக்கு தெரியும்.
மனுவேதான் ஈசன், மனுவாய் வந்து நீசர்கள் ஆகுவதும் உண்டு, ஈசனாக விளங்குவதும் உண்டு. இதனை அறிவிக்கத்தான் பொதுப்படன் மனுஷன் என்று சொன்னது. இவன் தன் செயலால் மனு பிளஸ் ஈசன் ஆகவோ அல்லது மனு பிளஸ் நீசன் ஆகவோ எப்படி ஆனாலும் ஆகலாம். உலக மதங்கள் எல்லாம் எல்லாத்தையும் அது வந்து சைவ மதமாகட்டும், வைணவ மதமாகட்டும், கிறிஸ்துவ மதமாகட்டும், எந்த மதமானாலும் ஒரே விஷயத்தை மட்டும் அவங்க ரொம்ப பட்டவர்த்தனமா சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சர்வேஸ்வரன் இருப்பிடம் இருதயமே அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த சர்வேஸ்வரனை இருதய பிரகாசமாக சந்திப்பது எப்போது? மனுஷனா பிறந்துட்டோம், அப்ப எல்லாருக்கும் ஒரு ஒரு கடமை இருக்கு. தீபாக்கா பேச கூட சொன்னாங்க, நம்ம வந்த வேலையை விட்டுட்டு மத்த எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு நம்மளுக்கு. ஆனா அத மட்டும் இல்ல. நான் கூட என்னோட வாழ்க்கையில லாஸ் ஏஞ்சல்ஸ் எல்லா இடத்துலயும் போய் சுத்தி இருக்கேன். வாசி யோகம் பண்ணியிருக்கேன். 10 வருஷ வாழ்க்கைய நான் இதுலயே இந்த தேடல்லயே விட்டுட்டேன். இப்ப நினைச்சா வருத்தமா இருக்கு. ஆனா இப்ப நம்ம தெய்வம் கிட்ட வந்த அப்புறம் தான் இந்த வசந்த காலம் இவ்வளவு ஒரு பொக்கிஷமா எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சபையில பங்கிட்டாங்க. அப்போ அந்த நம்மளோட ஒவ்வொரு மனுவின் கடமை அப்படி என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சர்வேஸ்வரை நமக்குள் கடம் பிளஸ் உள் கடவுள் அந்த சர்வேஸ்வரனை இருதய பிரகாசமாக சந்திப்பது எப்போது அப்படின்னு நம்மளே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு அந்த தேடல் இருந்ததுனாலதான் 10 வருஷம் கழிச்சு இப்ப வந்து அந்த மெய்வழி அவங்க அப்படியே விடாப்பிடியா சிக்கனை பிடித்தேன் அப்படின்வாங்க. சிக்கு பழகி சிக்கனை பிடித்தேன் அப்படி வந்து அவங்க பிடிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அப்போ அவ்வாறு சந்திக்கிறது எப்போது எப்போது அப்படின்னு சொன்னா, அவ்வாறு காண வைப்பதே பிரம்ம வித்தை என்பது. பிரம்ம வித்தைனா என்னன்னா, உனக்குள் இருக்கும் அந்த கடவுளை உனக்கு நம்மளா பார்க்க முடியாது. நம்மளால பார்க்க முடியாது. அதுவும் இந்த கலியுகத்துல முடியவே முடியாது. அப்போ நமக்கு ஒருத்தர் காட்டி தரணும். அப்போ அவங்க யாரா இருக்கணும் அப்படின்னு நம்ம உணரணும். அப்போ அவங்க எத்தனை ஒரு தவ வல்லபம் பெற்றவங்களா இருக்கணும் அப்படின்றதும், அப்போ அவங்களுக்கு வந்து பேசுறச்ச நம்ம வந்து அந்த சன்னதங்கள் பத்தி பேச போறோம். அப்புறம் ஊன் உறக்கமற்ற, மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத தவம் இதெல்லாம் சும்மா வராது. அப்ப அவங்க அதுக்கெல்லாம் எவ்வளவு ஒரு பாடுபட்டிருப்பாங்க. அப்ப அந்த பாடுபட்டு அவங்க அந்த தவத்தை கைவரவாக்கி வச்சு, அதனாலதான் வந்து இந்த பிரம்ம வித்தை செயலே அவங்களால செய்ய முடியுது. அது எப்படிலாம் செய்ய போறாங்க அப்படிங்கிறத வரும் வரும் வாக்கியங்களை கொண்டு நம்ம பார்க்கலாம். அங்கனம் சந்திக்க வைப்பவர்களே உண்மையான தேவ குருபரான் ஆவார்கள். மத்தவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து போலி வந்து ரொம்ப மலிஞ்சு கிடக்குது. ரோட்டுக்கு ரோட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இங்க ஞானம் கிடைக்குது, அங்க ஞானம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு அவங்க மடிய துழாவறதுக்கு தான் ஆள் நிறைய இருக்கு. ஆனாலும் இந்த மாயையில சிக்கிண்டு ஒரு ஆசை அந்த தேடல் இருக்கவங்க போய் ஈஸியா மாட்டிட்டாங்க. நம்ம தெய்வமே ஈராறு குருமாரிடம் முறிதானேன் அப்படி ஏமாந்தேன்னு சொல்றச்ச நம்மளாம் ஏமாத்துறோம் இல்லையா? நம்ம வந்து அவங்களே வந்து அப்படிலாம் ஏமாந்துருக்காங்க. ஏன்னா அந்த தெய்வீகத்தை எப்படியான நம்ம வந்து கை போடணும் அப்படின்ற ஒரு ஆசையில அப்படி இருந்திருக்காங்கன்னா நம்மளாம் எப்படி ஏமாத்துறோம். நம்ம இந்த மனு வந்து ஈஸியா ஏமாறக்கூடாது. அதுதான் வந்து மத்தவங்க பணம் பண்றதுக்காக ஏமாத்திட்டு இருக்காங்க. அப்போ அது யாரால பண்ண முடியும்? அந்த பிரம்ம வித்தை செயல் அப்படின்னு சொன்னா, அந்த பிரம்ம விதை செயலை செய்து அந்த இறைவனை அந்த சாக்ஷாத் சர்வேஸ்வரனை சந்திக்க வைப்பவர்களே உண்மையான தேவ குருபிரான் ஆவார்கள். அவர்கள் தங்கள் அதிமகோனத தவ செருக்கை கொண்டு அங்கனம் சந்திக்க வைக்கிறார்கள். அது மேலே உள்ள அந்தரங்க உலகமாக அப்புறத்து உலகமாக இருக்கிறது. அதற்குத்தான் உபதேசம் என்று பெயர். இப்ப கூட நம்ம பேசணும் அந்த உபதேசம் பத்தி பேசுறச்ச உபதேசம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து இப்பவும் நம்ம மக்கள்ல வந்து நிறைய பேருக்கு ஒரு மன வருத்தம் இருக்கும். என்னன்னா நம்ம தெய்வம் வந்து அப்போ தூல தேகத்துல இருந்தாங்க. அப்போ அவங்கலாம் பார்த்துட்டாங்க. அவங்க உபதேசம் எல்லாம் பெற்றிருக்காங்க. நமக்கு ஒண்ணுமே இல்லையே. இப்ப நம்ம என்ன பண்றது? இப்போ இன்னைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா அறிவுக்கு நல்லா பட்டவர்த்தனமா தெரிஞ்சாலும், அந்த மனசாகப்பட்ட அந்த சைத்தான் என்ன பண்ணுதுன்னா, என்னதான் இருந்தாலும் நம்ம உபதேசம் வாங்கலையேப்பா அப்படின்றத நினைக்க வைக்குது. ஆனா தேவன் என்ன சொல்றாங்க? உபதேசம் எதற்கு அப்படின்னு சொன்னா எதுக்கு சொல்றாங்க? வாக்மி ஆவதற்கும், ஆசானை அறிவதற்கும் இன்னொன்னு சொல்லுவாங்க. 3 விஷயம் சொல்லுவாங்க. வேதம் விளங்குவதற்கும். அதுக்குதான் உபதேசம். மத்தபடி நீ வந்து நான் அப்படி குடுத்தனா, நீ வந்து அ நம்மளும் ஒரு 5 அடி மனுஷங்க தானே அப்படின்னு நீ நினைக்காம, நீ ஒரு பிரமிப்பா இருப்பல்ல, அதுக்கு தான் நீ கேட்கிறாயே என்பதற்காக நாம் கொடுக்கிறோம். இல்லன்னா அது அவசியமே இல்ல அப்படிங்கிறாங்க. இத சொல்றச்ச எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகம் வருது. அது என்னன்னா, நம்ம மெய்வழி செல்வராஜ் அனந்தர் மாமா. அவங்க என்ன பண்ணாங்களாம், சபையில சேர்ந்தப்ப வந்து எல்லாருமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டு உபதேசம் தான். எனக்கு வேணாங்க தெய்வம் உபதேசம். நான் தான் உங்கள நம்புறேனே!
எனக்கு தான் உங்கள விளங்கிடுச்சு, புரிஞ்சிருச்சு எனக்கு. நீங்க சத்திய கடவுள் நான் நம்புறேன். எனக்கு உபதேசம் வேண்டாம் அப்டின்ட்டாங்களாம். தெய்வம் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னாங்களா, இப்படிப்பட்ட மாணாக்கன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கூட ஒரு 2 மாசம் கழிச்சு கூப்பிட்டுட்டு, இது ஒரு வசந்த காலம். நான் வந்திருக்கும் காலம் வசந்த காலம். இருந்தாலும் இத நீ வாங்கிக்கோ, உனக்கு பிரயோஜனம் உள்ளமா இருக்கும் அப்படின்னு சொல்லி குடுத்ததா ஒரு சரித்திரம் இருக்கு. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ராமசாமி, நெய்வேலி ராமசாமி அனந்தர்ன்னு ஒருத்தரு. அவரு வந்து என்ன பண்ணாரு, "தெய்வமே எனக்கு உபதேசம் வேணும் உங்க தெய்வமே" அப்படின்னு கேட்டாங்களாம். "உனக்கு எதுக்கு வேணும் உபதேசம்?" அப்படின்னு கேட்டாங்களாம். ஆம், அவரு சொன்னாரு, "எனக்கு முத்திக்காக உபதேசம் வேணுமா." "உனக்கு உபதேசம் வேணுமா? முத்தி வேணுமா?" அப்படின்னு கேட்டாங்களாம். "இல்ல எனக்கு முத்தி தான் வேணும்" அப்படின்னாங்க. அப்போ "நீ முத்தி அடைந்து விட்டாய், முத்தி அடைந்து விட்டாய்" 3 தரம் சொன்னாங்களாம் தெய்வம். சரி, அப்போ முத்தி அடைஞ்சு சரி இவர் நேரா போனாராம். போயிட்டு வந்து அங்க இப்போ மெய்வழி இளங்கலை கோட்டானந்தர் இருக்காங்க இல்லையா? அவங்களோட அப்பா. அவர் வந்து ஆ முத்துசாமின்னு நெனைக்கிறேன். அவங்க அந்த அண்ணன்கிட்ட போயிட்டு, "தெய்வம் வந்து உனக்கு முத்தி தந்துட்டேன்னு சொல்லிட்டாங்களப்பா" அப்படின்னு. அப்ப ஒரு ஒரு டே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படி சொன்னாராம். "பாரு நீலாம் எவ்ளோ பாக்கியவான். தெய்வம் உனக்கு முத்தி தந்துட்டுன்னு அவங்க திருவாயிலே சொல்லிட்டாங்க. உனக்கு முத்தி கிடைச்சிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேசி இருந்துட்டு, அப்போ அவங்க வந்து இந்த குறத்தி, குறவன் வேஷம்லாம் போடுவாங்களாம். அப்ப அவங்க 2 பேரும் போயிட்டு அந்த காட்டுக்கு போறதுக்கு அந்த வாளிலாம் இருக்குல்ல, அத வச்சு பாட்டு பாடிட்டு இருந்தாங்களாம். குறத்தி வேஷம், குறவனுக்கு நம்ம கடைசியா சாலையில ஒரு குறத்தி, குறவன் வேஷம் கட்டிக்கலாம், பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த வழியா போன ஒருத்தர் சொன்னாரு இங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. "நீ போப்பா, நாங்க கடைசியா ஒரு தடவ பாடிக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு அந்த ராமசாமி ஆனந்தர் ஊருக்கு போனாராம். அப்படியே அங்கேயே நல்லடக்கம் ஆயிட்டாங்களாம். அப்ப அந்த முத்தி கிடைச்சது. அப்போது தெய்வம் இன்னொரு வாக்கியத்துல உத்தரவு பண்ணுவாங்க. "உபதேசம் பெற்றவர்கள் நரகத்திலும் கிடைக்கிறார்கள்" அப்படின்னு சொல்லிட்டு. உபதேசம்ங்கிறது சொர்க்கபதி வாழ்வுக்கு உபதேசம் எந்த விதத்தையும் பயன் பெறாது. அதுக்காக தான் இந்த 3 விஷயத்துக்காக தான் உபதேசம். அதனால இப்ப பின்பற்றுறவங்களோ, நன்மனத்தரோ யாரா இருந்தாலுமே உபதேசம் வாங்கலி இப்ப முடியாது. இருந்தா நம்மளும் போய் தெய்வத்துக்கிட்ட அதாவது கெஞ்சி கேட்டாவது இதுல சேர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு தெய்வமே குடுங்க நம்ம கேட்டுக்கலாம். இப்போ காலம் கடந்துருச்சு. இப்ப முடியாத விஷயத்த போயிட்டு தெய்வம் தான் சொல்வாங்க. அரக்கை சட்டைய போயிட்டு முடுக்கை சட்டைய இழுத்து நீ வா வான்னா ஆகுமா? சோப்ப வந்து அழுக்கே போ போனா அது இப்போ அது முடியாத காரியம். அத விட்டுட்டு தெய்வம் நமக்கு என்ன சொன்னாங்களோ அத கேட்டுட்டு அத செய்துட்டு போலாம் இல்லையா? அதனால உபதேசம் அப்படிங்கிறது வந்து இல்லையேன்னு இப்ப வருத்தப்பட வேண்டியதில்ல. ஆனா அத பத்தி தெய்வம் வந்து அந்த செயலை எப்படி செய்தாங்க? அப்படா அந்த ஆ பிரம்ம வித்தை செயல் எப்படியாப்பட்டது அப்படிங்கிறத பத்தி நம்ப பாத்துக்க போறோம் இது. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆம் அது மேலே உள்ள அந்தரங்க உலகமாக, அப்புறத்து உலகமாக இருக்கிறது. அதற்குத்தான் உபதேசம் என்று பெயர். இது ஒரு தேசம். இதற்கு அடுத்த தேசம் அதுதான் உபதேசம் என்பது. காதிலே ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி கேட்க வைத்து, உருப்போட செய்வது அல்ல உபதேசம். இன்னைக்கெல்லாம் சொல்லுவாங்க. அதுதான் சொல்லுவாங்களே ஒரு தெய்வம் கூட உத்தரவு பண்ணுவாங்க. ஒருத்தரு ஒரு நல்ல நாள்லாம் குறிச்சாராமா. குறிச்சுட்டு, "நான் உனக்கு அன்னைக்கு உபதேசம் வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டு காது உள்ள வந்து ரொம்ப ரகசியம் சொன்னாராம். என்ன ரகசியம்னா, "நெல்லுக்குள்ள அரிசி இருக்கு" அப்படின்னு சொன்னாராமா. இது யாருக்குன்னா தெரியுமா என்ன யாருக்குன்னா அப்படின்ட்டு. இதுதான். இன்னைக்கு தெய்வம் இது வந்து நம்மளுக்கு ஒரு நகைச்சுவையா சொல்லியிருந்தாலும், அதுல எத்தன அர்த்தம் புரிஞ்சிருக்கு பாருங்க. இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. ஏதோ தெரியாத விஷயத்த சொல்றதா நெனச்சு, போலி பாசாண்டிகள் அப்படி ஏமாத்திட்டு இருக்காங்க உலக மக்கள அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காதில ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி கேட்க வைத்து உருப்போட செய்வதல்ல உபதேசம். நித்திய உலகத்தை சந்திக்க வைக்கிறதே உபதேசம். இது உலக அறிவுக்கு எட்டாதது. ஆனா இதுவே மெய் அப்படின்னு சொல்லி தெய்வம் உத்தரவு பண்றாங்க. இந்த உலகத்தவர்களின் அறிவுக்கு எட்டி காண முடியாதது. அந்த உலகத்தவர்கள் அறிவது அது. இந்த உலகத்தவர்கள் அதனை எடை போட்டு சொல்வதானது. இங்க இருக்கவங்க வந்து உபதேசம் அப்படி இருக்கும். அந்த பிரம்ம விதை செயல் அப்படி இருக்கும்னு சொல்றது எப்படி இருக்குன்னா, மதிக்க முடியாத மாணிக்கமாக இருக்கின்ற அதனை ஒரு சாம்பர் கட்டிய எடுத்து, இது பாருப்பா, இது மாரி தான்ப்பா இருக்கும் மாணிக்கம்னு சொன்னா எப்படி? இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையே. சாம்பர் கட்டி எங்க? மாணிக்கம் எங்க? அத காமிச்சு அ வர்ணிக்கிறது போல அவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது. அதனை, இதனை அந்த உபதேசத்தை நேராக இப்போதே பெற்று கொள்கிறது தான் உபதேசம். அதற்கு அறிவும், சக்தியும், ஆசானும் வேண்டும். உன்கிட்ட அறிவு, அந்த சக்தி மட்டும் இருந்தா போதாது. நீயே பெற முடியாது. ஆசான், குருவில்லாத கல்வி குப்பை தான். அப்போ குமரி குமரி கட்டி தழுவுறது மாரி, அது மாரி நெறைய உதாரணங்களும் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆசானும் வேண்டும். இந்த தூல சக்தியும், வைராகியும் இல்லாத போது, எதனை உபதேசத்தை அடைய முடியாது. அப்போ இருதயம் அப்படிங்கிறது ஒரு மாமிச துண்டு. அப்படிதான் நம்மலாம் என்ன இருதயம்ன்றது ஒரு பம்பிங் சேம்பர் மாரி இருக்கு. பிளட் பம்ப் பண்றது அப்படின்னு நினைச்சு, தாமரை மொக்கு போல் இருக்கிறது
அப்படின்னு தான் சொல்லி நம்ம எல்லாமே வந்து நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அது வந்து எப்படி மாற்றப்பெறுகிறது அப்படின்னா, பிரம்ம பிரகாசமாக மாற்றப்பெறுகிறது. அவ்வாறு மாற்றப்பெற்று மறுபிறப்பு அடைந்தவர்கள் தான் நித்தியராக ஆகி விளங்குகிறார்கள். தான் இறைவனை, ஈசனை தன் இதய தாமரையில் தரிசனை பண்ணாமல், தன் அறிவு ஆராய்ச்சியை கொண்டு எழுதின எவ்வளவு நூல்கள் ஆனாலும் அவை அழிவுக்கு போகுமே தவிர, அது ஒருவனை நித்தியத்துவம் பெற வைக்க மாட்டா. இப்போ நமக்கெல்லாம் தெரியும் இது தூல தேகம். அப்ப 4 தேகம் நமக்கு தெரியும். தூல தேகம், சூக்கும தேகம், நினைவு எண்ணப்பட்டது சூக்கும தேகம். அடுத்தது காரண தேகம், மகா காரண தேகம், 4 தேகம் இருக்குது. அப்போ மெய்குபரான் மூலமாக இவற்றை தூலமுள்ள போதே அறிய வேண்டும். தங்கள் தவோபல வேகத்தால் அக்குருபிரானவர்கள் தங்களை அடைந்தவர்களை ஒவ்வொரு தேகத்திற்கும் ஏற்றி ஏற்றி பழக்குகிறார்கள். ஆனால் இது உலக காரியங்களைப் போல் பகிரங்கமாக இல்லை. இது நமக்கு தெரியுமா அப்படின்னா இது உணரக்கூடிய விஷயம். எப்படி அந்த அம்மா அந்த பொண்ணு கிட்ட சொன்னாங்களோ, நீ பெரிய பாப்பா ஆயிட்டு நீ அதை வந்து அனுபவிக்கிறச்சதா பாப்பா உனக்கு புரியும், நான் சொன்னாலாம் புரிய முடியாது. எப்படி அந்த தாய் அந்த குழந்தைகிட்ட சொன்னாங்களோ அது இது இந்த உலக காரியங்களை போல பகிரங்கமாக இல்லை, அந்தரங்கத்து அரவணை ரகசியமாக இருக்கிறது. தெய்வம் அதுக்கு எப்படி உதாரணம் கொடுக்குறாங்கன்னா, தாயும் பிள்ளையுமாக பழகுகிற பான்மையில் வருகிறது. இவ்வாறாக 4 தேகங்களிலும் ஏறி படிப்படியாக சந்தித்து பழகுகிற நிஜ செயலே பிரம்ம வித்தை என்பது. பிரம்ம வித்தைனா என்னன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு 4 தேகம் இருக்கு. அதுல இந்த உடல் உள்ள போதும், இந்த உடலை விட்டுட்டு அப்புறம் செத்த அப்புறம் பாத்துக்கலாம்னு ஒண்ணும் நடக்காது. இருக்கிறச்ச மத்த சிற்றின்பம் பத்து இப்போ இந்த உடம்பு இருக்கிறச்ச அனுபவிக்கிற, அப்ப பேரின்பம் மட்டும் அப்புறமான்னு கேட்பாங்க. அப்போ இந்த பிறவி என்ன சும்மா விளையாட்டுக்கா படைச்சது அப்படின்றாங்க. அப்போ இந்த தூரம் இருக்கிறச்சு அந்த 4 தூலத்திலையும் நீங்க வந்து பயணிக்க கத்துக்கிறோம். அது நம்மளால பயணிக்க முடியாத ஒரு குருபிரான் மூலமா நமக்கு அவங்க சொல்லி கொடுத்து நம்மள வழி நடத்துறப்பதான் அதை நம்ம கத்துக்க முடியும் அப்படிங்கிறது. இந்த செயலுக்கு பெயர் தான் பிரம்ம வித்தை என்பது. குருபிரான் மூலமாக ஒருவன் இதை பெறவில்லை என்றால் பிசாசு என்ற தேகம் அவனுக்கு தானே வந்து சந்திக்கும். பிறகு எண்ணற்ற முடிவில்லாத கால அவஸ்தையாக ஆகுமே. இந்த அறிவாகாரம் தரவே அதனை பெறவே மனிதனுக்கு இந்த ரூப தேகமும் வயதும் தந்தது. உனக்கு 100 வயசு தந்தது இதுக்காக தான். உன்னுள் இருக்கும் அந்த இறைவனை நீ கண்டு தரிசித்து வணங்குவதற்கு தான் இந்த 100 வயசு தந்தது. ஆனா நீ அதுல 10ல 1 மடங்கு கூட அதுக்கு பயன்படுத்தாம அந்த மாயையில சிக்கு உண்டு நீ பாட்டுக்கு உன் வேலையை வந்த வேலையை விட்டுட்டு உன் வேலையை பண்றதுக்கு பரிசா கிடைக்கிறது தான் அந்த அழகை தேகம் உனக்கு கிடைக்குது. அப்போ அப்படி பெற்ற மக்களை நித்திய வாழ்வில் ஏற்றி மகிழ வைக்க அல்லவா பெரியோர்களும் வந்தார்கள். இதற்காக அல்லாது வேறு எதற்காகவும் இவனை படைக்கவில்லை. இச்செயலை பெறுவதுதான் இவனுக்கு நியதி. அப்ப இந்த நியதின்றது என்ன, இங்க பார்த்திருக்கோம் அமானித கடன் 7 கடன்ல. அப்போ நம்ம வந்து அந்த நியதி அப்படின்னா மனுவுக்கு ஒரு நியதி இருக்குன்னா அது என்ன நியதி? நியதினா இதான் அந்த ரூல்ஸ், இதான் அந்த ரெகுலேஷன், இதுக்காக தான் நீ வந்த அப்படின்னா இதுக்காக தான் நீ வந்த, இதுதான் உன்னோட நியதி, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீ அப்படிங்கிறாங்க. அந்த மெய்ப்பொருளை சந்திக்கிற போது எந்த சாதியாக இருந்தாலும் எல்லோரும் ஒரே ஜாதிதான் என்று தெரியும். இப்போ சமத்துவம் சமத்துவங்கிறது எங்கேயுமே இல்லாம கவர்மெண்டே பாடுபட்டா கூட ஜாதியை ஒழிக்க முடியல. அந்த சமத்துவம்ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம மெய்வழிச்சாலையில மட்டும்தான் இருக்கு. அது எப்படி அங்க சாத்தியமாச்சு அப்படின்னு சொன்னா நம்ம தெய்வத்தோட அந்த தவ செயலாளர் தான். ஏன்னா எல்லா உயிரையும் காமிச்ச அப்புறம் என்ன, உங்ககிட்ட இருக்கிற உயிர் தான் என்கிட்ட இருந்த அப்புறம் அப்போ கல்வி அடிபட்டு போகுது, உங்க படிப்பு அடிபட்டு போகுது, பணம் அடிபட்டு போகுது, ஜாதி அடிபட்டு போகுது. ஏன்னா ஒரே விஷயம் தான் உங்ககிட்ட இருக்கிறது. அப்படி 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலும் எம்பிஏ படிச்சிருந்தாலும் ஒண்ணுதான். நீ மேல் ஜாதி கீழ் ஜாதி எல்லாமே அடிபட்டு போகுது. அப்ப உண்மையான சமத்துவம் எங்க இருக்கிற நம்ம மெய்வழிச்சாலையில் தான் இருக்கு. நிஜமான சமத்துவம் உயிர் ஒட்டிய ரகசிய அறையிலே இருக்கிறது. அதுதான் சர்வ உலக சமரசம். அதனை இறைவன் மனிதனுக்குள்ளே வைத்து படைத்திருக்கிறான். தன் வீட்டிற்குள் உள்ள பொருளை காலமெல்லாம் தான் தெரிந்து கொள்ளாமலும் தேடாமலும் இருந்துவிட்டு கடைசியில் களவு போக கொடுத்தவனை போல இவனது வயசும் போய் சாபம் வந்து விடுகிறது. இந்த மெய்ப்பொருளை அறியத்தானே சர்வேஸ்வரன் இந்த அருமையான தூலத்தையும் அறிவையும் தந்தது. பிரம்ம வித்தை என்பது பிரம்மாண்டமான கோடி சூரிய பிரகாச தோற்றத்துடனே ஒளி வீசுகிறது அல்லவா. அந்த தன்னுள் பெறுவதற்கு லாயக்கூடியவனாக இருப்பதனால்தான் மனிதன் உயர்ந்தவன் மேலானவன் என்பது. இவனை காண உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை. எத்தனை காலமானாலும் இதுதான் முயற்சி, இது தான்
முயற்சி செய்து அடைய முடியாது. இதற்கு ஒரு சத்திய நித்திய ஆசான் அவர்கள் துணை சத்தியமாக வேண்டும். யானை ரொம்ப பெருசுதான். மனுஷன் இத்துணூண்டு இருக்கான்றனால யானை போய் தன்னுள்ள இருக்க இறைவனை தரிசிக்க முடியும். தன்னுள்ள இல்ல நமக்கு அதாவது மனுவுக்கு என்ன அப்படின்னு சொன்னா தனி சீதனமாக ஜீவாத்மாவுடன் பரமாத்மாவும் கொடுத்திருக்குது. மத்ததுக்கெல்லாம் ஆத்மா அட்டை பூச்சி வரை அதன் அளவுக்கேத்த ஆத்மா இருக்கிறது. மனுவுக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக ஜீவாத்மாவுடன் பரமாத்மாவும் தனிச்சா கொடுத்திருக்கிறது. அந்த பரமாத்மாவை குருவோட துணை இல்லாம நீ சந்திக்கவே முடியாது. அதுவும் அவர்கள் தொட்டு காட்டும் அந்த நேரத்தில் மட்டும்தான். மத்த எல்லா நேரத்திலும் இல்லைன்னு சொல்லி இன்னொரு வாக்கியத்துல நம்மளுக்கு உத்தரவு பண்றாங்க. பிரம்ம வித்தை படிப்பை கொண்டு நடப்பதா? இது ஏட்டில் எழுதியது கொண்டு செய்வதாக இல்லை. அறியாதவர்கள் பொய் நூல்களை படிப்பதனால் உண்மையான குருபிரானை சந்திக்க முடியாது. மெய்யான சர்க்குபிரானை சந்தித்தால் தனது பொய்மல குப்பைகள் பொசுங்க பெறும் வரை அவர்களுடன் இருக்க வேண்டும். அவ்வாறு பொய் அனைத்தையும் பொசுக்கி மெய்யில் ஏற்றும் வாக்கு வரம் உடையவர் ஒருவரே. அவர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். பிரம்ம விதை என்கிற பெரிய செயல் செய்பவர்களுக்கு சன்னத முத்திரை உண்டு. நம்ம பேச்சு வாக்குல கூட சொல்வோம், வழக்கு சொல்ல கூட, என்னப்ப பெரிய பிரம்ம வித்தையா, சாதாரண விஷயம் தான் பாப்பா. அதுலயே தெரியுது நம்மளுக்கு பிரம்ம வித்தைன்றது சாதாரண செயல் இல்ல, பெரிய செயல் தெரியுது. அப்போ அதுக்கு அந்த சன்னத முத்திரை பெற்றவர்களால் தான் முடியும். அப்படி இந்த கலியுகத்துல சன்னத முத்திரைகள் அது 1 2 இல்ல, 12 சன்னத முத்திரைகளோட வந்தவங்க யாருன்னு சொன்னா நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்கள் மட்டும்தான். உலகத்தில் மக்களின் மனோவாக்கு காயங்களுக்கு எட்டப்படாத வல்லபம் ஒன்று உண்டென கூறுவது மெய். அதிவல்லப துல்லப பிரம்ம வித்தை என்பதுவே அது. அதன் சிறப்பினை எல்லா வேதங்களும் அவ்வேதங்களின் ரகசியங்களாகிய வேதாந்தங்களும் கூறிக்கொண்டு இருக்கின்றன. மக்கள் எல்லோரும் அதை படித்து கேட்டு சம்மதித்து பேசிக்கொண்டு மட்டுமே அலைகின்றார்களே அல்லாது அதனை சந்தித்து எட்ட முடியவில்லை. ஏன் சந்திக்க முடியல? அதனா அதற்கு ஆன ஆசையும் இல்லை. அது எட்ட முடியாததாய் இருப்பது ஏனெனில் மனுக்களின் மனதுக்கெல்லாம் வாக்குகளுக்கெல்லாம் காயங்களுக்கெல்லாம் எட்ட முடியவே முடியாத ஓர் காயத்தை எட்டி பெற்று கொண்டிருப்பவருமாகிய இம்மும்மூர்த்திகரமும் ஒருங்கு திரண்டு ஓர் மானிட ரூபகராக உள்ள ஒருவரை குருவாக பெறாத தோஷத்தினால்தான் என்று நிச்சயமாக உணருங்கள். அப்போ நம்ம இந்த மனோ வாக்கு காயங்களுக்கெல்லாம் எட்டப்படாத ஒரு தனி வல்லபம் கொண்டிருக்க ஒரு குருவை நம்ம ஒரு குருவை பெறாத அந்த தோஷத்தினாலதான் நம்மளால இந்த பிரம்ம வித்தையை நம்மளால அடைய முடியல. அப்படி அந்த பிரம்ம வித்தையை செய்யற அந்த செயல் உடையவர்களுக்கு அந்த சன்னதை முத்திரைகள் இருக்கும். அவரு இந்த காலத்துல எங்க வந்திருக்காரு அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறது ஒவ்வொரு மனுவின் கடமை. அப்போ இது தெய்வம் அந்த தூள தளவுல இருக்கிறச்ச பங்கிட்ட வார்த்தைகளா இருந்தாலும் இப்ப நம்ம அது நிறைய வேதங்களுக்குள்ள போய் படிக்க 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 நமக்கு என்ன தெரியுதுன்னா, அப்போ அந்த பிரம்ம விதை செயலானது இன்னைக்கும் நடப்புலதான் இருக்கு. தெய்வம் பெருந்தவத்துக்கு போய் இருந்தாலுமே நமக்கு இப்போ நான் இதை பங்கிக்கிறதுனால எனக்குள்ள அந்த பிரம்ம விதை செயலானது நடந்துட்டு இருக்கு, உங்களுக்குள்ள அந்த உபதேசமானது நடந்துட்டு இருக்கு. உபதேசம் எதுவரை அப்படின்னு கேட்கிறச்ச இறுதி பரியந்தம் வரை 10 வருஷம் உபதேசம். இவருக்கு பிஎஸ்சி முடிக்கணும்னா 3 வருஷம், எம்எஸ்சி கூட 2 வருஷம், எம்பிஏ 3 வருஷம் படிப்பு, எம்பிபிஎஸ் 5 வருஷம். அப்படி அல்ல. பிரம்ம உபதேசம் அப்படி உபதேசம் எதுவரை நடக்கிறதுனா இறுதி பரியந்தம் வரை. அந்த தெய்வம் நம்மளை கை போடுற வரைக்கும் அந்த யமனை தட்டி விட்டு எவருடைய உதயம் எட்ட முடியாத அந்த எல்லையில் யமனுடைய ஆற்றலை மிகைத்து நம்மளை கை போடுற வரைக்கும் அந்த உபதேசம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதுல எங்க உபதேசம் முடிஞ்சிருச்சு, அவங்க உபதேசம் வாங்கினவங்க நம்ம வாங்கலைங்கிறது. நமக்கும் இன்னைக்கு இந்த தெய்வ வாக்கியங்களை கேட்கறதுனால உங்களுக்கு இப்ப உபதேசம் நடந்துட்டு இருக்கு, நான் பங்கிக்கிறதுனால எனக்குள்ள உபதேசம் இருக்கு. புது புது மனுஷங்க ஆகிட்டே இருக்கும்ல. ஒரு வாக்கியத்தை நேத்து படிக்கிறச்ச புரியாத பல விஷயங்கள் இன்னைக்கு படிக்கிறச்ச புரியுது நமக்குள்ள. அப்போ புதுசா பிரளயங்கள் நடந்துட்டே இருக்கு, நமக்குள்ள மாற்றங்கள் நடந்துட்டே இருக்கு. அப்போ அந்த அறிவை கொடுக்கறது யார்? அந்த புது புது அறிவு. அக்கா சொன்னாங்க கோடாயுத கூரை படிக்கிறச்ச உயிர் புது அறிவு உண்டாகும். அது நம்ம மான்மியத்துக்கு அக்கா உயிர் இளஞ்சியமாகும் அப்படின்னு சொல்றாங்க. கோடாயுத கூரை மான்மியம் படிக்கிறச்ச அந்த நம்மளுக்கு அறிவு உண்டாகும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்மளோட வேலை என்ன அப்படின்னு சொன்னா, அறிவு தெய்வமா இருக்கிறாங்க. அப்போ அறிவு உயிர் ஜீவன் எல்லாம் ஒரு பொருள் தான். கடைசியில பார்த்தா நம்ம என்னவோ நினைச்சிட்டு இருப்போம். அப்போ அறிவு ஜீவன் உயிர் எல்லாமே ஒரு பொருளா இருக்கு. அப்போ தேவ நாட்டிற்கு செல்லும் அந்த உடலை பிரிப்பது, பிறகு இந்த அழிவுடலில் சேர்ப்பது ஆகிய செயலை ஒரு குருநாதர் சந்நிதியில் பழக வேண்டும். இந்த செயலுக்கு பிரம்ம வித்தை என்று பெயர்.
மனித உடல் எடுத்த பிரயோஜனம் இதை உணர்ந்து கொள்வதே ஆகும். இப்ப இங்க சபை நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் மனசுல என்ன, எப்போ 1:30 மணி ஆகும், நம்மளுக்கு பசி ஆர்வம் இருக்கு. சில பேருக்கு வந்து முடிஞ்ச உடனே வந்து அடுத்த வேலை பார்க்கணும். அப்ப இப்ப வரைக்கும் இங்க இருக்குது, தெய்வத்துக்கிட்ட இருக்கு அந்த உயிர் நினைவு, அறிவு. அடுத்த நிமிஷம் மாறிடுது இல்லையா? அப்ப இங்க இருக்க திரும்ப அங்க இருக்குது, மாறி மாறி இருந்துட்டே தானே இருக்குது நம்மளுக்கு. அப்போ மனித உடல் எடுத்த பிரயோஜனம் இதை உணர்ந்து கொள்வதே ஆகும். உன்னுடைய உடலில் இருக்கும் இந்த பிரம்மாண்டமான சூக்கும தேகத்தை நீயே பிரித்து சூக்கும தேகம் என்பது என்ன? நினைவு எண்ணப்பட்டது சூக்கும தேகம். நான் தூள தேகம், சூக்கும தேகம், இது காரண தேகம், மகா காரண தேகம். அப்போ அந்த சூக்கும தேகம் என்றது அந்த நினைவு. அப்ப அந்த நினைவை உன்னுடைய உடலில் இருக்கும் இந்த பிரம்மாண்டமான சூக்கும தேகத்தை, அப்ப அந்த நினைவை நீயே பிரித்து பக்குவப்படுத்தி தெய்வ சிந்தனையிலே இருக்கணும். நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு பிடிச்சு வச்சாலும் 10 மணி நேரம் அப்படி போயிட்டு 10 நிமிஷம் இப்படி பிடிச்சு நிறுத்துறதே கஷ்டமா இருக்கு. 11வது நிமிஷம் அப்படியே தாவி போயிடுது நம்ம கிட்ட இருந்துட்டு. அது எப்படி வரும்னா பழக்கத்தாலதான் வரும். பக்குவப்படுத்தணும். பக்குவப்படுத்தி பழகாவிட்டால் கடுவாயாகிய யமன் கையில் சிக்குவாய். அவன் குரங்கு கையில் பூமாலை கிடைத்தது போல் பீத்து பீத்து எறிவான். அப்பொழுது நரகம்தான் உனக்கு கதி. இத்தூலத்தில் இருக்கும் போதே தெய்வ திருநாடாகிய பிரணவ நாட்டிற்கு போய் வரும் திருவிளையாடலை பழக்கி தருவதுவே மெய்க்கல்வி. அதுவே சாகா கல்வியாகிய பிரம்ம வித்தை. இப்ப நான்லாம் நினைச்சுப்பேன், எப்படின்னா இந்த பிரம்மலோகம்லாம் இருக்க சினிமால காமிக்கணும், புகைலாம் போட்டு மேகம்லாம் இருக்கும், அங்க உட்காந்து இருப்பாங்க, அந்த மேல அந்த தலையில எல்லாம் வச்சுட்டு எல்லாம் உட்காந்து இருப்பாங்க, அப்படி ஒரு லோகம். அப்புறம் இங்க ஒரு லோகம் இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு நமக்கு சினிமா தானே அப்படித்தானே போட்டு காமிப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த திருநாட்டிற்கு எல்லாமே அந்த நினைவா இருக்குது. என்னமா அந்த நினைவு தான். நினைவு எப்படி நம்ம டிராவல் பண்ண, தெய்வத்துக்கிட்ட இருக்கிறச்ச நினைவு, அதை விட்டு வெளியே வந்து அது மனமா மாறிடுது உங்களுக்கு. இந்த லௌகீக வாழ்க்கையில இந்த பொருட் மேல ஆசைப்படுறச்ச அது அப்படியே மாறிடுது நம்மளுக்கு. அப்போ அந்த தெய்வீக எண்ணத்துல இருக்கணும். அப்போ அந்த பிரணவ நாட்டிற்கு இப்ப நமக்கு நம்ம தெய்வத்தை நம்ம பார்க்கல, தெய்வத்துக்கிட்ட உபதேசம் வாங்கல. இப்ப நமக்கு புரிதல், என்னோட புரிதல் என்னன்னா, அந்த எண்ணமாக நினைவாக பெற்றது நம்ம தெய்வத்துக்கிட்ட இருக்கிறச்ச அந்த தெய்வ திருநாட்டுல நம்ம இருக்கோம். திரும்ப இந்த லௌகீக வாழ்க்கையில உலக வாழ்க்கையில வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம திரும்ப அது மனமா மாறி இங்க வந்து மாறிடுது. அதை இப்ப நம்ம திரும்ப திரும்ப எவ்வளவு, அது ஒரே நாள்ல இது சடார் என்று பண்ண முடியாது. ஒரு சுண்ணாம்பு சட்டியில வச்சுட்டு முழுக்க சாப்பிடணும்னா முடியாது. அதே ஒரு 3 மாசத்துல சாப்பிடணும். அதுல இது பழக்கத்துலதான் வரும் நம்மளுக்கு. கொஞ்சம் 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 கொஞ்சமா பைய பைய தின்றால் பணையம் தின்று விடலாம், நம்ம பாட்டையார் வாக்கு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பழகணும். அந்த செயலை நம்ம எப்படி பழகணும்னா, ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வாக்கியம் படிக்கிறோம், ஒரு பக்கம் ஆன்மீகம் படிக்கிறோம், ஒரு பாடல்கள் தோத்திர பாடல் படிக்கிறோம்னு சொன்னா 10 நாள், 30 நாள், ஒரு வருஷத்துல 365 பாடல்கள் நமக்கு தெரிஞ்சிருக்குமே. ஆனா அந்த நேரம் கூட நம்ம கொடுக்கறது இல்லை. 325 வாக்கியம் இருக்கு கூட, இதை கூடனா நம்ம அப்படியே படிச்சா முடிச்சிடலாமே நம்மளுக்கு. இப்ப வயசு என்ன ஆகுது, அப்ப 4 வருஷம் ஆனா வேத நூலை படிக்க முடியாது. ஆனா பண்றது இல்லையே நம்ம. அதுக்குதான். ஏன்னா உங்களுக்கு எதற்கோ நேரம் இருக்கிறது, ஆனால் இதற்குதான் நேரம் இல்லை பிறவியரே அப்படின்னு வருத்தப்படுறாங்க தெய்வம். இப்போ இதுக்கு நேரம் கொடுக்கணும், மத்த எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்கல. இந்த பொய், இந்த வயிற்று பிழப்புக்காக எல்லாம் எதுக்கு சேர்க்கிறேன்னா, என் பசங்களுக்கு சேர்க்கிறேன்னு சொல்ற, புலி நகை இல்லாமையா பிறக்கும் அப்படின்னு ஒரு வாக்கியத்துல கேட்கிறாங்க. அவன் பொழப்ப அவன் பாத்துக்கிறான், நீ வந்த வேலையை நீ பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவுதான் சேர்ப்ப, 10 வீடு வந்தா 11வது வீடு, இப்படி இந்த கார் இருந்தா 2வது கார் வாங்கணும். இது மட்டும் நீ இன்னொரு வாக்கியத்தை சொல்லுவாங்க, 10 நாற்காலி இருந்தா இன்னொரு நாற்காலி இருந்தா வேண்டான்னு சொல்லிடுவியா, உனக்கு இத்தனை பணம் இருந்தா இன்னொன்னு கொடுத்தா வேண்டான்னு சொல்லியா, அதோட 10ஓட ஒண்ணா இந்த தெய்வீகத்தை நீ வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. எவ்வளவு ஒரு பெரிய செயல். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, நீ எதையும் விட்டுட்டு வானா ஒரு தலை கூட தேராது. 10ஓட பதி ஒன்று, பதி இறைவன், அது ஒண்ணு நீ வச்சுக்கோ. அந்த 10ம் யமன் எல்லையில உன்னை கைவிட்டுரும், ஆனா பதி கைவிட மாட்டாங்க அப்படின்றாங்க தெய்வம். அப்போ நம்ம சொந்த தேகம் அழியாதது, அனாதியானது, அதை பெறவே நாம் பிறந்தோம். உன் ஊனக்கண்ணுக்கு அறிய முடியாத பொருளாக உன் பால் அது வைக்க பெற்றிருக்கிறது. இந்த ஊனக்கண்ணால் அதை பார்க்க முடியாது நம்மளுக்கு. அதையே மூல மந்திரம், பஞ்சாட்சரம், அஷ்டாட்சரம், பிரணவம், களிமா என்பர். அதை புனற்றுரை கோயிலாக இதியாசனத்தில் போய் சந்திப்பதே வேதம் பிரம்ம வித்தை என்று கூறுகிறது. பிரம்ம வித்தைனா என்னன்றது ஒண்ணும் இல்ல, உனக்குள்ள இருக்குது. அதை வந்து நீயா பார்க்க முடியாது, ஒரு குரு மூலமா தான் பார்க்க முடியும். அதை உன்னை கொண்டு போய் காமிப்பாங்களா, அப்படி இருக்குதுன்னாச்சும் உன்னை நம்பணும்ல. செத்தா என்ன இருக்குதுன்னா ஒண்ணும் இல்லதான், அது இருக்குதுன்னு ஒண்ணு நம்பி நம்மளுக்கு ஒரு குரு பிரான் இப்ப எங்க வந்திருக்காங்க. அவங்க தூரத்துல இல்லாட்டியும் எவிடன்ஸ் பேஸ்டா இருக்கு இன்னைக்கு எல்லாமே, இல்லைன்னா நம்மளே நம்ப மாட்டோம் நான் சொன்ன மாதிரி. அப்ப இன்னைக்கு எவிடன்ஸ் பேஸ்டா நான் திரும்ப திரும்ப சொல்றது, 43வது சபையில சொன்னதாதான் முதல் சபையில பேசி நம்ம அதுதான். இன்னைக்கும் ஒரு கிராமத்துல இருந்தாலும் சரி, அது காஞ்சிபுரமா இருந்தாலும் சரி, அது அக்கா சொன்ன லாஸ் ஏஞ்சல்ஸ் இருந்தாலும் சரி, இன்னைக்கும் அமெரிக்கால சபை நடந்துட்டு இருக்கு, அங்கங்க அடக்கம் மாறுறாங்க.
எல்லா இடத்துலயும் வந்து அந்த 10 அடையாளம் கூட இன்னைக்கு அடக்கமாயிருக்காங்க. அது வந்து வாரிசுக்கு மட்டும் அடக்கம் இல்ல. சந்ததிகள் மட்டும் அடக்கம் ஆகல. நேத்து சேர்ந்தவங்க, இன்னைக்கு சேர்ந்தவங்க எத்தன நாள்ன்றது இல்ல. தெய்வம் வந்து சீர்தூக்கி பார்க்கிறது அந்த அன்ப மட்டும் தான் பார்க்குறாங்க. அவங்க நம்பிக்கைய பார்க்குறாங்க. இவங்க 10 வருஷமா இருக்காங்க. இவங்க 30 வருஷமா 30 நாள் எத்தனையோ வரலாறு இருக்கு. 30 நாள் ஆயிட்டு. கொரோனா டைம்ல ஒரு போலீஸ்காரர் வந்திருக்காரு. காவலுக்காக மெய்வழிச்சாலையில இருந்திருக்காங்க. அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க போறச்ச வீட்டுக்கு வந்து லட்சுமி சிலை கட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க அண்ணன் தம்பிலாம் ரொம்ப சண்டை போட்டு, "இது என்ன இப்படி ஆயிட்ட? நீ மாறிட்ட" அப்படிலாம் சொல்லிட்டு. அவங்க அம்மாவ பாக்க தான் போயிருக்காங்க. அம்மா ஒரே ஒரு தடவ பாக்க விடுங்க. நான் பாத்துட்டு போயிடுறேன்னு இருக்காங்க. போய் பாக்குறச்ச அவங்க அம்மா ஆ அழறாரு இவரு. இது மாரி அண்ணன் தம்பிலாம் என்ன சேர்க்க மாட்றாங்க அப்படின்ட்டு. அந்த அம்மா சொல்றாங்க, "சாமி உனக்கு புடிச்சிருக்கா சாமி இது?" "ஆமாம்மா எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அது ரொம்ப நல்ல மார்க்கம்மா. மத்ததெல்லாம் நம்ம என்னென்னவோ கேட்போம். ஆனா இந்த சாமி நம்மள யமன் கிட்ட இருந்து காப்பாத்துறாரும்மா. அதனால இது ரொம்ப நல்ல மார்க்கம்மா" அப்படி. "உனக்கு புடிச்சிருந்தா நீ கட்டிக்கோ சாமின்னு" சொன்னாங்களாம்மா. அவரு வந்துறாரு சாலைக்கு 10 நாள்ல அந்த அம்மா அடக்கம் அடக்கம் குடுத்துருக்காங்க. நமக்கு எதுவுமே தெரியாது. சாலைக்கு வரல. தெய்வத்த பத்தி தெரியல. பையன வந்து உனக்கு இது பிடிச்சிருக்கா? அதுக்கு இடையூறு பண்ணல அவங்க. அதுக்காக அப்ப எத்தன ஒரு தனிப்பெரும் கருணை அந்த இதெல்லாம் நடந்த நிகழ்வு. இன்னைக்கு ஏதோ ஒரு செஞ்சுரியில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இல்ல. 19, 20ல நடந்த ஒரு நிகழ்ச்சி இது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இவங்களுக்கு தான் அடக்கம் குடுப்பாங்க. இவங்களுக்கு தான் இத்தன அடையாளம் குடுப்பாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. தனிப்பெரும் கருணை. எத்தனையோ நிகழ்வுகள தெய்வம் சொல்லியிருக்காங்க. உள் சபை, வெளி சபைன்னு 2 இருக்குடா. நீ வெளி சபையில நெறைய பேர் மெம்பரா இருக்கலாம். ஆனா உள் சபையில நீ மெம்பர். நம்மலாம் எதுக்கு போராடுறோம்? எதுக்கு பாடுபடணும்னா, தெய்வத்தோட நினைவுல உள் சபையில மெம்பர் ஆனா அது ரொம்ப முக்கியம். இத கரையான் அரிச்சிரும். ரெஜிஸ்டர்ல எழுதலாம். கம்ப்யூட்டர்ல ஃபீட்பேக் பண்ணா கரப்ட் ஆயிடலாம். ஆனா தெய்வத்து நினைவுல நம்ம போய் தச்சுட்டோமா அதாக அதுக்கு பாடுபடணும் நம்ம. மத்த எதுக்கும் கவலைப்படக்கூடாது. இவங்க அத சொல்றாங்க, அத சொல்றாங்க. இந்த ரூல்ஸ், இந்த ரெகுலேஷன் எத பத்தியும் நம்ம நமக்கு வேணும்ன்றது ஒருவர். அது நம்ப தெய்வம் அவர்கள். நம்ம நம்பிட்டோம்னா இந்த மார்க்கம் வந்துருச்சா, 2 குதிரை மேல் சவாரி செய்தா கப்பு கிழிஞ்சு விடும். அத விட்டுருவோம். நீ எம்மையே நம்பு, எம்மை தவிர வேறு ஒன்றை நேசிக்காதே. நான் இருக்கேன் உனக்கு உனக்கு எதிராக ஒரு தூசி பறந்தாலும் அது சங்கரிக்கப்படும். இத்தனை வாக்குறுதி யார் குடுப்பா? இது என்ன அரசியல்வாதிகள் குடுக்குற வாக்குறுதி இல்ல. அத்தனை ஒரு சத்திய கடவுள் சாலை ஆண்டவர்கள் அவங்க நம்மளுக்கு வாக்குறுதி குடுத்து நம்ம சொல்றாங்கன்னா, அப்ப இத நம்ம எவ்வளவு கனம் கொண்டு சீர்தூக்கி பார்த்து போடு போக்கா இருக்கக்கூடாது இதுல. அத்தனை ஒரு நிஜமா நாமளும் அதுல வந்து செயல்படணும். அதுக்காக தான் இந்த சபை, இந்த முத்தி பேருரை எல்லாமே இது. அப்போ பாவம் மிகுந்து நாஸ்திகம் வலுக்கொண்டு இருக்கும் இருள் கப்புகிற காலத்தில் உலகப்படு அழிதுயர் தீர்ப்பதற்காக ஓவாது பிறந்திடுவோம் யுகந்தோறும் யுகந்தோறும் அப்படின்னு யார் சொன்னது? கிருஷ்ண பகவான் கீதையில சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்ரீ கண்ணபிரான் சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போது உடல் எடுத்து வந்தால் அவரை உனக்கு அடையாளம் தெரியுமா? இப்ப நான் அப்படியே கையில சக்கரம் வச்சு கிரீடம்லாம் போட்டு வருவார் கிருஷ்ண பகவான் வந்து ப்ளூ கலர்ல வந்து நம்ம முன்னாடி காட்சி கொடுப்பாரா? நமக்கெல்லாம் என்ன இருக்கு மனக்கண்ல கிருஷ்ண பகவான் தான் இப்படிதான் இருக்கு அப்படின்னா. அப்ப எது அடையாளம்? செயல் தான் அடையாளம். இன்னைக்கு இந்த ஒரு எல்லையில தான் இது வந்து இங்க அடையாளம் இருக்குன்னு. இப்போ நீங்க தீபாக்கா பங்கேற்கிறச்ச சொன்னாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டுல தெய்வம் வந்து அவதாரம் செய்ததுனால நம்மலாம் பயன்படுறோம். அப்போ மனுஷனா பிறந்த எல்லார்கிட்ட தானே இறைவன் இருப்பாங்க. அப்போ அந்த ஆங்கிலேயர்களுக்கு அங்கெல்லாம் இல்லையானா, அப்போ நீங்களே சொல்லுங்க. ஆங்கிலம் அங்கு நாம் இல்லை அப்படின்னு தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்காக அந்த வித்து வரணும். அதுக்காக பிறக்கணும் நம்மளுக்கு. அப்போ வந்து இவரு வந்து நம்ம பாட்டையார் வந்து 600 வருஷம் காத்திருந்தாங்க நம்ம தெய்வத்துக்காக வந்துட்டு. புனைன்ல பிறந்து காஞ்சிபுரத்துல வந்து இங்க வந்து கை போடுறாங்க. அப்போ எல்லாமே ஒரு பிளான் ரெக்கார்டட் தான் எல்லாமே. எது எது எப்பப்ப நடக்கும், அது அது அப்பப்ப நடக்கும். அந்த ஜீவன் அதுக்காக வரணும். இல்லன்னா நடக்கவே நடக்காது எது இருந்தாலுமே. அப்போ ஸ்ரீ கண்ணபிரான் இப்போது உடல் எடுத்து வந்தால் அவரை உனக்கு அடையாளம் தெரியுமா? ஆகவே அவர் கையில் அதனால் கொண்டு வந்த அந்த பிரம்ம விதை செயல் படைத்தவர் எந்த எல்லையில் காணப் பெறுகிறாரோ அவர்தான் பகவான். அந்த எல்லையே குருஷேத்திரம். இப்போ அது எல்லை எதுன்னா, அது மெய்வழிச்சாலை ஒண்ணுதான். அங்க தெய்வம் இப்ப பெருந்தவத்துல இருக்காங்க. அப்ப அப்ப இருந்தாரு. இப்ப நெறைய பேருக்கு என்னன்னா, நீங்க சொல்றதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம். அப்ப அவர் இருந்தாரு. அது மாரி உபதேசம் குடுத்தாங்க. பிரம்ம விதை செயல் நடந்துட்டு இருந்தது. அடக்கம்லாம் குடுத்துட்டு இருந்தாங்க. இப்பதான் அவர் இல்லையே! இப்ப அவரே இதுக்கு தாவத்துக்கு போயிட்டாங்க. இப்ப எப்படி அதெல்லாம் சாத்தியம் இருக்கும்? அப்படின்னு நெறைய பேருக்கு இப்பவும் அந்த கேள்வி இருக்கதான் செய்யுது. அதுக்கு ஒரே ஒரு விடை ஜீவ பிரயாணம் தான். நீ போய் பாரு. அடக்கமானா போய் பாரு. தெரியுதுல்ல. அங்க என்ன விரைச்சின்னு இருக்குதா? அழல் நாற்றம் அடிக்குதா? என்ன நடக்குது நீ போய் பாரு. இத விட இப்போ இவ்ளோ பேசி இவ்ளோ செயலுடைய விஷயத்துக்கே தெரியும். நம்மளோட மக்களோட அந்த புத்தி எப்படின்னு தெரிஞ்சுதான் தெய்வம் இன்னைக்கு அது மாரி ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இதுதான் நான் முன்னாடி கூட ஒரு தடவ சொல்லியிருக்கேன். ஒரு பத்திரிகையாளர் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து தெய்வம் பெருந்தவத்துக்கு போயிட்ட அப்புறம் எல்லாருக்கும் ஒரே ஷாக் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன? அடுத்தது என்னன்னு? எல்லாருக்கும்
அனந்தாதி தேவர்கள் எல்லாருக்குமே அடுத்தது என்ன நடக்க போகுது? அப்ப பத்திரிக்கையாளர் வந்து கேட்கிறாங்க. சரி இவ்வளவு நாள் நடந்துட்டு இருந்த அந்த செயல் இப்ப நடக்குமா ஜியோ அப்படின்னு அவங்களுக்கே ஒண்ணும் தெரியல. தெய்வம் வந்து பிப்ரவரி மாசம் தவத்துக்கு போறாங்க 1976ல. அப்புறம் அடுத்த பொங்கல் வரைக்கும் பொங்கலுக்கு அப்புறம் தான் ஒரு அடக்கம் நடக்குது. அப்பதான் அவங்களுக்கே புரியுது. ஓ! தெய்வம் தவத்துக்கு போனப்ப கூட இந்த மாரி அடக்கம்லாம் குடுப்பாங்க அப்படிங்கிறது அப்பவே அவங்களுக்கு கிளாரிட்டி வருது. அப்பத்திலிருந்து இன்ன வரைக்கும் எப்ப 47 வருஷம் ஆயிடுச்சா, இன்னைக்கும் ஒவ்வொரு நாள் நம்ம படிக்கிறோம். தெய்வத்தின் பெருங்கருணையால் அடக்கமாகி ஜீவ பிரயாணம் ஆகி உள்ளார்கள். மண் மறைவு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சு பண்ணிட்டு தானே இருக்கோம். அப்ப தெய்வம் எங்க இருக்காங்க? இருக்காங்க இல்லையா? தவத்துல இருக்காங்க இல்லையா? அங்க தானே இருக்காங்க. கன்னி விராட் தவத்துல இருக்காங்க. ஏன் இருக்காங்க? அது ஒரு பெரிய ஒரு பதிவு நம்மளுக்கு. ஏன் இருக்காங்க? என்ன பண்ண போறாங்க இனிமே வந்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எம்மிடம் பிரம்மோபதேசம் பெற்றவன் அறிவு இப்போ இருப்பதை விட புது வனப்பேரி பல மடங்கு அதிக மெய்ஞான புஜபலத்தோடு விளங்கும். மேலும் அது திட்டமான அறிவும் தெளிவுடன் வேத விரத வீதி வழியில் ஒரு பானம் மாதிரி கன கவன வேகம் கொண்டு பாய்ந்து செல்லுவதையும் உன் அனுபவத்தில் நீ காண்பாய் அப்படிங்கிறாங்க. அப்போ அது என்ன ஆகுதுன்னு சொன்னா முன்ன இருந்ததுக்கும் பின்ன இருந்ததுக்கும் வந்து பாக்குறதுக்கு எல்லாம் இப்ப அனந்தர்கள்லாம் நம்ம பாக்குறோம். அவங்க மட்டும் என்ன 5 அடி தான் இருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம கண்ணு மாதிரி தான் இருக்கு. அவங்களுக்கும் நம்மள மாதிரி தானே இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஆனா அது எல்லாம் மாற்றப்பட்டு இருக்கிறது. ஆனா அதுவே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கே கூட அத உணர தன்மை இருக்கான்னு. ஆனா தெய்வம் வந்து அதெல்லாம் மாற்றி வைக்கிறாங்க. பேரின்ப நித்திய வாழ்வை கை போடுகிற வல்லப வஸ்து மனிதனிடத்தில் மட்டும் தான் வைத்து படைக்கப்பட்டிருக்கிறது. இவன் அதை கருவிலேயே இறைவனிடத்திலிருந்து தனி சீதனமாக வாங்கி வந்து விட்டான். மற்ற யானை முதல் எறும்புகளை 84 100,000 ஜீவராசிகளிடம் அது இல்லை. அதனாலதான் வந்து உனக்கு மட்டும் அது நியதியா இருக்கிறது. நீ மட்டும் தனி சிதறமா கேட்டு வாங்க. நான் தானே அதுக்கு லாயக்கூடியவன்ங்கிறாங்க. மான்மியத்துல சொல்லு. நான் தான் அதுக்கு லாயக்கூடியவன் சொல்லி தனி சிதறமா நீ வாங்கிட்டு வர அந்த அம்மானித கடனை, இல்ல சீதனத்த. அப்போ அத நீ கண்டு அந்த சர்வேஸ்வரை விசுவாசிக்கணும்ன்றது உனது தனி கடமை ஆயிடுது. நீ அதை பண்ணிதான் ஆகணும். உலக மக்கள் அனைவரும் யமனுடைய அச்சத்திலிருந்து தப்பி பரமபத லட்சணத்திற்கு ஆளாக வேண்டும் என்பதே எமது அவா அப்படிங்கிறாங்க தெய்வம். அதாவது உன் உயிர் உன் சொந்த சொத்து தானே. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அது அது இருக்க இடம் தெரியும். தெரிஞ்சாதான் நீ அது திருடு போகாம பாதுகாத்துக்க முடியும். அதுவே எங்கன்னு இல்லாம தெரிஞ்சா ஈஸியா வந்து திருடிட்டு போயிடுவானே. உன் உயிரை உனக்கு அறிமுகப்படுத்தி வைப்பதுவே எம் பிரம்ம வித்தை செயல். அந்த மெய்க்கல்வியையே எம் தெய்வ மக்களுக்கு நாம் கற்பித்து வைத்துள்ளோம். அப்போ அத கற்பிக்கணும்னு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த சன்னதம் யாரால முடியும்னா, அந்த சன்னதம் பெற்றவங்களால தான் முடியும். 3 வேளை சாப்பிட்டுட்டு பிரஞ்சுன்றோம். அதுக்கப்புறம் சாயங்காலம் டிஃபன் வேற. அதுக்கப்புறம் நைட்டு 4 வேளை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த வாக்கியத்த உத்தரவு பண்ணுச்சு 114 வயது. இப்ப 114 வயது அப்போ 37 வருட உணவு தான் அவங்க உட்கொண்டிருக்காங்க. 114 வயசு தெய்வத்துக்கு இருக்கிறச்ச 34 வயது உணவை நாம் சாப்பிட்டுள்ளோம். மத்த அதாவது மீதி உணவை சாப்பிட்டு முடிக்கும் கால வயதை தவ வரவுக்காக செலவு செய்து சாப்பிட்டுனே இருந்தா அது ஜீர்ணிக்கணும். இதுக்கே போயிருக்கும். 114 வயசுல 37 வயசு உணவு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ, ஆனா நம்மலாம் எப்படி சாப்பிட்டுப்போம்? நம்ம வயசை விட 20 வயசு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுருப்போம். ருசி ருசி சாப்பிட்டுருப்போம். ஒரு இந்த இப்போ இந்த ஹோட்டல்ல என்னென்ன டேஸ்டா இருக்கு நம்மளுக்கு பட்டியலிட்டு நம்ம சொல்ல முடியுது நம்மளால. அப்போ வரவுக்காக செலவு செய்து அதாவது இஜ்ஜகம் உய்விக்கும் எமது மெய்மை நீதி அருள் பாலிப்பு வேலைக்கென்றே தங்கிரியம் செய்து வைத்திருக்கிறோம் அப்படின்ட்டு. அவங்க நினைச்சுதான் சாப்பிட்டுருக்க முடியாது. அவங்களுக்கு கிடைக்காதா? தேநீர் ஊருல பலாச்சொலை அவங்களுக்கு கிடைக்காதா? எல்லாமே கிடைக்கும். ஆனா ஏன் பண்ணல? இதுங்களுக்காக. இதுங்க பாவம், இந்த மக்கள் பாவம், இப்படி மாட்டிக்க போகுதுங்களே எமன் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே பண்ணல. இப்ப நாங்க சொன்ன மாதிரி நேத்து காலையில 10 மணிக்கு தான் வந்தோம் நாங்க. கேரளாலாம் போயிருந்தோம். வால்பாறையில அங்க ஃபுல்லா வந்து ஜங்கிள் சஃபாரின்னு சொல்லிட்டு பல கிலோமீட்டர். ஆனா ஏறி உட்கார்ந்ததுலேருந்து அந்த வண்டியில மூலமந்திரம் சொல்லிட்டே தான் இருந்தோம். எங்க பாப்பாலாம் சொல்றா. ஏன்னா கரணம் தப்பினால் மரணம் மாதிரி. அந்த ஒத்தையடி பாதையில வண்டி போது. எத்தன ஹேர் பின் 48 ஹேர் பின்ஸ்லாம் இருக்கு. கீழ பார்த்தா வேலிஸ் எல்லாமே பள்ளத்தாக்கா இருக்குது. ஒரு மரம் பார்த்தீங்கன்னா, இத்தன உயரத்திற்கு நான் லைஃப்லயே முதல் முறையா அந்த பட்டை பிரியாணி இலை போடுவாங்கல்ல, அந்த மரம் பார்த்தேன் அங்க. பட்டை அதெல்லாம் பார்த்து இதுவரைக்கும் பார்த்ததில்ல. எனக்கு அங்க போறச்ச என்ன தோணுச்சுன்னா, பல மணி நேரம் காட்டுக்குள்ளேயே டிராவல் பண்றோம். ஒரு 50 மான் ஒண்ணா ஓடிட்டு இருந்தது. பைசன் ஒரு 20 ஓடிட்டு இருந்தது. அதுதான் சொல்றாங்க டாப் ஸ்லிப்ல எல்லாம் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் விட எனக்கு என்ன தோணுச்சு, நம்ம மான்மியத்துல தெய்வம் அகில வலம் பருவம் போறச்ச தெய்வத்துக்கு இதே தான் நானும் பஸ்ல சொல்லிட்டே இருந்தேன். இவங்கலாம் கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆன்டி நீங்க இது மாரி தெய்வத்த பத்தி பேசி எங்களுக்கெல்லாம் கில்டி கான்ஷியஸ் உண்டாக்குறீங்க அப்டின்ட்டு. எங்க ஷாலை கமலி ஷாலை நேத்ராலாம் சொல்லிட்டு இருந்தாங்க.
என்ன தோணுச்சுன்னா, அப்ப அவங்க காடு தான். காடுலயே டிராவல் 12 வருஷம் அகிலவனம் வந்திருக்காங்க. அப்ப நான் இப்படி ஒசந்து பார்ப்பேன். அப்போ வண்டு வந்துற போது, எங்க டிரைவர் சொல்லிட்டு இருந்தாரு, மேடம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அட்டைப்பூச்சி நம்ம கிட்ட ஒட்டிக்கும். ரத்தத்தலாம் உறிஞ்சிரும். ஒவ்வொரு தடவ யாராச்சும் அட்டைப்பூச்சி இருக்கான்னு. அப்ப தெய்வம் எத செக் பண்ணாங்க? தெய்வம் என்ன கோட் ஷூட்லாம் போட்டுன்னு, ஓவர் கோட்லாம் போட்டு, ஸ்வெட்டர்லாம் போட்டுனா போனாங்க? பாட்டையா அவங்க இல்லையே. ஒண்ணுமே இல்லாம போயிருக்காங்க. எத்தன விதமான வண்டு ரீங்காரம் விடுது. என்னென்னவோ இருக்கு விஷ ஜந்துக்கள். அதாவது ரொம்ப எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு, அந்த வண்டியில போறச்சு நமக்கு அவ்ளோ பயமா இருக்கு. யானை ஒண்ணு அப்படி வந்துட்டு இருக்கு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நைட்ல ஒரு உயரமான மேடு. சில நேரத்துல கிடைக்குமா, சில நேரத்துல கிடைக்காதாமா. அங்க போய் தங்கி இருப்போம் அப்படின்றாங்க. குளிருக்கு போர்வையே போத்தணும்னாங்க. பசியே உண்டோம்னாங்க. தாகத்துக்கு அந்த தாகத்தையே நாங்க நீரா பருகணும்ன்றாங்க. அப்போ அங்க போறச்ச முழுக்க அதுதான் தோணிட்டு இருந்து. என்ன பாடுபட்டுருப்பாங்க? யாருக்காக? அவங்களுக்கு என்ன? அவங்க திருப்பரங்குன்றத்துல இருக்கிறச்சே எல்லா சன்னதங்களும் வந்துருச்சு அவங்களுக்கு. 4 கோடி கண்டவர்கள். 1 கோடி இல்ல. நமக்கு 1 கோடி கண்டாவே சன்னதங்கள் வந்துருமாமா. அதுக்கப்புறம் 2 கோடி, 3 கோடி, 4 கோடின்னு இப்போ நம்ம இந்த உலக வாழ்க்கையில 4 காரு, 5 காரு பத்தல. 4 இடம் இங்க சீப்பா வருதான்னு வாங்கி போடுற மாரி தெய்வம் அந்த தவப்பலன அள்ளி போட்டுட்டே இருக்காங்க. இன்னைக்கும் நான் கூலிக்கு வேலைக்கு போறேன்றாங்க. யாருக்காக போறாங்க? நமக்காக தானே. நம்ம என்ன பண்ணோம் திரும்ப கைமாறு? சொன்னத கூட செய்யலையே. என்ன சொல்றாங்க? அப்படியே நீ மூச்சு புடிச்சு பச்சை தண்ணீல போய் தம் கட்டிருந்தா சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல. தூங்கி எழுந்து காலையில 16 தடவ மூலமந்திரம் சொல்லு. நைட்டு தூங்குறச்ச 16 தடவ மூலமந்திரம் சொல்லுன்றாங்க. வீசம் நாடிகை தவம்ன்னு சொல்றாங்க. செய்றோமா? எத்தன நாள் செய்றோம் வாரத்துல? அதுக்கு தான் முதல்ல லீவ் விட்டுர்றோம். சரி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல கொஞ்சம் ஒரு உடல் அசதியா இருந்தா, சரி 6 மணி வரைக்கும் நான் அப்புறம் நாளைக்கு பண்ணிக்கலாம்ப்பா. இனி பாப்பா நீ அங்க போகாதடா. இங்கேயே உட்காந்துக்கடா. இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கடா. 3 தடவ மூலமந்திரம் சொல்லிட்டா நம்மளே கன்சல்டேஷன் குடுத்துடுறோம். எவன் வர சொல்லு தெய்வம் அப்படின்னு நினைச்சுட்டா என்ன பண்றது? நம்ம நிலைமை என்ன ஆகும்ல? ஸோ அதுதான் அந்த அந்த ஆ நமக்கு அந்த மைண்ட் செட் மாறணும். எத விட்டாலும் விடுவது இந்த மெய்யை விடவில்லை. தெய்வ சொல்ல நம்ம நல்லா பேசுறோம். எல்லாம் மைக்க புடிச்சு பேசலாம் பேசுறோம். அந்த செயல் வரச்ச எவ்வளவு நம்மகிட்ட இருக்கு. நம்மளே நம்ம சீர்தூக்கி பார்த்துக்கணும். அதுதான். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. அதுக்கு தான் இந்த மாசம் மாசம் தான் நம்ம பேசி நம்மளை நாமே பரிசித்து பார்க்கிறது. இப்ப அக்கா கிட்ட கூட அக்கா டீ குடிக்கிறேன் அக்கா. அக்கா நான் தெய்வ உத்தரவு பால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இப்பதான் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் அந்த உணர்வு வேணும். நானும் ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ப எதுவுமே பண்ணாம, ஆனா தெய்வம் மட்டும் எனக்கு எல்லாம் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறது அது தவறு இல்லையா நம்ப? அது ரத்தப்பழி. அது பண்ணக்கூடாது. அப்ப அப்போ நம்மட்ட தெய்வம் கேட்கிறாங்க, "உனக்கு எல்லாம் அறிவு உள்ளவன் தானே நீ. தேள கொட்ட விடட்டுமா? பாம்ப கடிக்க விடட்டும்னா நீ என்ன பண்ணுவ? தேள் வேணுமா? பாம்பு வேணும்னா என்ன பண்ணுவ?" தேளு. தேள கொட்டு. ஏன்னா பாம்பு விஷம் சட்டுன்னு ஏறிடும். தேள கொட்ட விடுங்கன்னு சொல்லுவோம். சரி அது வேண்டாம். பாம்ப கொத்த விடட்டுமா? இல்லன்னா அவனை பார்த்து பாம்பை கொத்த விடட்டுமா? இல்ல தேளை கொட்ட விடட்டுமா? அப்படின்னு கேட்டா, நீ தேளுன்ற. சரி தேள கொத்த விடட்டுமா? இல்ல எறும்ப கடிக்க விடட்டுமான்னு என்ன கேட்ப? எறும்புன்னு சொல்லு. உனக்கு அது ஈஸியா அப்போ உனக்கு அறிவு தெரியுது. எறும்பு கடி பரவால்ல தேள விட. அப்போ பாம்ப விட தேளு பரவால்ல. இவ்வளவு அறிவு படித்தவன் தானே நீ. அப்போ நீ ஆ ஒரு பெரிய ஆபத்த சந்திக்க போற. உன் முன்னாடி ஒரு கடுவாயாகிய யமன் நிக்க போறான். அந்த நேரத்துல தப்பிக்கிறதுக்கு ஒரு துணைய தேடிட்டியா? நீ தேடிக்கல. ஏன் தேடிக்கல? அந்த அறிவு படைச்சவன் தானே நீ அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் அந்த எது வேணும் கேளும் சிங்கால சொல்லுவாங்க. நாதன் பொட்டுனை தேடி வேதாந்த வழிபற்றி அழிவிலா நித்திய வாழ்வு வரம் நமக்கு வேணுமா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இந்த ஜல்லிக்கட்டு மாடுலாம் நம்ம பார்த்திருப்போம். ஒரு ரூ. 1000 குடுத்து நீ போய் இந்த கடையில போய் இதெல்லாம் எழுதி வாங்கிட்டு வான்னு சொன்னா பண்ணுமா? ஆனா அறிவே வளராத ஒரு குழந்தைகிட்ட கூட ஒரு ரூ. 10 குடுத்து 2 பாக்கெட் வாங்கிட்டு வா, பிஸ்கட் வாங்கிட்டு வா, மில்க் பிக்கின்னா அது ஓடி போய் வாங்கிட்டு வந்து குடுத்துரும். ஏன்னா இதுக்கு அறிவு இருக்குது. அதுக்கு அறிவு இல்ல. அப்போ நீ எல்லாம் அறிவு இருக்கு உனக்கு. அப்போ ஆனா அந்த கீழான பிறவியில் உள்ள மாட்டை குழந்தையாக மாற்றி விட்டால் அது வாங்கி வருமா இல்லையா? அப்ப அந்த மாட்ட மாடா இருக்க சொல்ல அது பண்ணல. ஆனா அது குழந்தைய மாத்திட்டு அது பண்ணும்ல. அந்த செயல் தான் பண்ணிட்டு இருக்கு. அது போல அறிவறியா நரனுடைய இப்ப நம்மலாம் நரனா இருந்தவங்க, நரன் அப்புறம் மனுவாக்கி தேவனாக்குறாங்க. ஒரு ஸ்டேஜ். அப்போ அறிவறியா நரனுடைய பிறப்பை விட்டு நாமும் மாறி பிறந்தால் நம் உயிரை நாம் பார்க்கலாம். நீ நரனா இருக்க வரைக்கும் நீ பார்க்க மாட்ட. இந்த உலகத்தேட்டிலேயே தான் அழுதுட்டு இருப்ப. அப்போ அந்த நரனை மனுவாக மாற்றத்தை தேவனாக மாற்றும் அந்த செயல் தான் பிரம்ம வித்தை செயல். அது யார் பண்ண முடியும்னா, குரு பெருமான் தான் பண்ண முடியும். அந்த குரு பெருமான் யாருன்னா, உண்மையான குரு பெருமானா இருக்கணும். அவங்களுக்கு அந்த என்னென்ன இருக்கணும்னா, மூக்குக்கு வெளிய மூச்சு விடக்கூடாது. ஊன் உறக்கமற்றவங்களாக இருக்கணும். அந்த சன்னத முத்திரைகள் இருக்கணும். மத்தவன் சும்மா போலி குருமார்கள் இத பண்ணுனா, நம்ம திரும்ப நரகமே கதி தான். அழல் நாற்றம் வந்துடும். அரூபத்தில் உள்ள கடவுளால், அதாவது ஒரு மாட்டை போல் ஐயறிவில் ஆஹ் இடறி கிடக்கும் உன்னை மாற்றி
தன்னை அறியும் தனி அறிவாகிய 6வது அறிவில் ஏற்றி வைக்க முடியுமா? அரூபத்துல இருக்காங்க. கடம் பிளஸ் உள் கடவுள்னு உள்ளார இருக்காங்க. அவங்க என்ன நினைச்சாலும் நம்மள வந்து அப்படி பண்ண வைக்க முடியுமானா பண்ண வைக்க முடியாது. அதனால ரூபத்தில் உன்போல் தேகம் தாங்கி வந்துள்ள ஒரு கடவுளால் தான் அந்த பிரம்ம வித்தை செயலை செய்ய முடியும். எம்முடைய ஓயா தவப்பாட்டால் தெய்வம் உத்தரவு பண்றாங்க. எம்முடைய ஓயா தவப்பாட்டால் நாம் தேடிய தவ நிதியத்தை என் மக்களாக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு இனாமாக அவங்களே சொல்லிடுறாங்க. நீ இதுக்கெல்லாம் ஒண்ணும் கொடுக்கல, டெபாசிட் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல, ஃப்ரீயா கொடுக்குற, ஃப்ரீ அப்படின்ட்டு இனாமாக ஈந்து. நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான், 2000 ரூபாய் ரேஷன்ல பொங்கல் கிஃப்ட் கொடுக்கணும், எல்லா வேலையும் விட்டு ஓடுறோம் நம்மளுக்கு. ஆனா இது மட்டும் வெயிக்குனா மட்டும் அடுத்த வாரம் பாத்துக்கலாம், போன மாசம் போனோம், இந்த மாசம் வேண்டாம் அப்படின்னு தானே தோணுது. காலைல 5 மணிக்கு வர சொன்னா 4 மணிக்கே போய் நின்னுக்கிறோம் நம்மளுக்கு 2000 ரூபாய் கிஃப்ட்டுக்காக. அது பணம் இருக்கிறவனும் போய் நிக்கிறான், இல்லாதவனும் போய் நிக்கிறாங்க. ஏன்னா ஃப்ரீயா கிடைக்குது இல்ல. அப்படி அப்போ இவங்க தெய்வம் ஃப்ரீயா தானே கொடுக்குறாங்க. அதை நம்ம கையேந்தி வாங்கணும் இல்லையா? அதுக்கு தானே அந்த அறிவு படிச்சிருக்கு. இந்த ஜீவ ரட்சிப்பு யுக பரிசு மாற்றி ஆட்சியில் அதிகாரண செயல் இங்கு நிகழ்த்த பெற்று வருகிறது. இப்போ தெய்வம் வந்து அவங்களோட தவ பலனை எப்படி சம்பாதிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. 60 நாட்கள் செய்வதால் வரும் தவ குவியலின் அளவு இப்போது ஊன் தேவையில்லை என்ற நிலை வந்த பின், அதாவது சாப்பாடு ஏன் குறைனா ஃபர்ஸ்ட் நீ தூக்கத்தை வந்து குறைக்கணும். தூக்கத்தை குறைச்சாதான் மூச்சு வீணாகாது, உனக்கு ஆயுள் நீடிக்கும். அப்போ நீ வெறும் சடார்னு தூக்கத்தை மட்டும் குறைக்க முடியாது. அப்ப அதுக்கு சாப்பாடு அளவை குறைக்கணும். அப்போ தெய்வம் வந்து 114 வயசு பசியாற வேண்டிய ஒரு விஷயத்த 37 வருஷம் தான் பண்ணாங்க. ஏன் பண்ணாங்கன்னா, அப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஊன் தேவையில்லை என்ற நிலை வந்த பின் 60 நாட்கள் செய்யறதால வர தவ பலனு விரல் விட்டு 20 எண்ணிக்கை எண்ணிக்கிற நேரத்துக்குள் கை வரவாகிறதா. 60 நாள் பண்ணா இவ்வளவு தவம் வரும்னு வச்சுக்கோங்க. இத்தனை பெர்சன்டேஜ் தவம் வரும்னா, சாப்பாடு வேண்டான்னு விட்ட அப்புறம், ஊனை விட்ட அப்புறம் 1, 2, 3, 4, 5, 6, 20 என்றதுக்குள்ள அந்த தவ பலன். 60 நாள் எங்க? அதனாலதான் இவ்வளவு தியாகம் பண்றாங்க தேவி. எல்லாத்தையும் எப்படிலாம் சம்பாதிக்கணும் தவன்ட்டு. அதுக்காக அவங்க வயிற காய போடுறாங்க நம்மளுக்கு. நம்மளன்னா உனக்காக நான் ஏன் செய்யணும்? எனக்கு நல்ல குழு, நான் சாப்பிட்டு உட்காந்துருக்கேன். 3 வேளை 4 வேளை உடம்பு வந்து இதுவாயிடுச்சுப்பா, ரொம்ப வீக்கா இருக்குதுப்பா, நல்ல சூப் எடுத்துருவான்னு நம்ம சாப்பிட்டு இருக்கோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? தவ பலனை கூட்டுறதுக்காக அவங்க வந்து எல்லா தியாகமும் நமக்காக பண்ணிருக்காங்க. இவ்வாறாக தவ ஏற்ற இருப்பில் 1 மணி நேரம் இப்போது நாம் அமர்ந்து இருந்தால் 6 வருட தவ வரவு என் கையில் வந்து திமுதிமுத்து நிக்கிறது. அப்ப என்ன சொல்றாங்க? 1 மணி நேரம் அவங்க தவத்துல போய் அமர்ந்தாங்கன்னா 6 வருஷம் தவ வரவு. முதல்ல அவங்க ஆரம்பிக்கிறது 6 வருஷம் பண்ணா வர தவ வருஷம் ஊன் விட்டுட்டு உறக்கத்தெல்லாம் விட்ட அப்புறம் 1 வருடம் வர வேண்டிய தவ வரவு வந்து ஒரு நாள்லயே வந்துடுது. அப்படி 6 வருட தவ வரவு என் கையில் வந்து திமுதிமுத்து நிற்கிறது. எப்போ? 1 மணி நேரத்துல. 6 வருஷம் 1 மணி நேரம் எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப அது எவ்வளவு? அப்போ 114 வருடம் அதான் சொல்றாங்க. அப்போ 78 வருட உணவு உங்கள் தலை செழிக்க எடுத்த தவப்பாடாக மாற்றப்பெற்று எமது கையடக்கத்தில் உள்ளது. எவ்வளவு இருக்குன்னு கூட போட்டு காமிக்கிறாங்க. என்கிட்ட எவ்வளவு தவ பலன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு பண்ணிருக்கேன் நானு, இவ்வளவு தூங்கி இருக்கணும், இவ்வளவு சாப்பிட்டு இருக்கணும், நான் அதெல்லாம் பண்ணல. அதுதான் இது பத்தி சொல்றேன். சுவாசத்தை பத்தி சொல்லுவாங்க. அது ஒரு கணக்கு சொல்லுவாங்க அருளமதத்துல. அவங்களுக்கு வந்து 2 நாளுக்கு 1 நாள் 1 சுவாசம் உள்ள போயிட்டு வருமா. அப்ப அது ஓடலனே சொல்லிடலாம்ல. நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சுவாசம் வருது? 24,600 சுவாசம் போயிட்டு வருது ஒரு நாளைக்கு. அவங்களுக்கு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. 2 நாள் அந்த ஒரே ஒரு சுவாசம் உள்ள போயிட்டு வர்றதுக்கு 2 நாள் ஆகுமாமா. அது போனா என்ன கணக்கே இல்ல. அப்போ ஊன உறக்க மாட்ட சுவாசம் இல்லாததானே, மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாம தானே அர்த்தம் தானே அது. அத கூட எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு பாதையில வந்து ஒரு தண்ணி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க ஒரு தழும்பு இருக்கும். அது மாதிரி ஒரு தழும்பு ஃபார்ம் ஆயிடுச்சா தெய்வத்துக்கு உள்ளார. அது அருளமதத்துல இருக்கு இந்த வாக்கியம். அத வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க. ஓ, அவங்களுக்கு ஒரு சுவாசம். நம்ம என்ன சொல்றோம்? மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத அவங்க முடியும்னு சொல்றோம் இல்லையா? எனக்கும் மூச்சு ஓடுதுடா. எப்பன்னா 2 நாளைக்கு ஒரே ஒரு மூச்சு உள்ள போயிட்டு வரலாம். அது ஓடுனேன்னு கணக்கு எடுத்துக்கிறதா எடுத்துக்க வேணாவா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் சேர்த்துதான் அவங்க தவப்பலனா ஆக்குறாங்க. சன்னதங்கள், ஊன் உறக்கமற்ற, மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத அவமுடைய இதெல்லாம் சேர்ந்ததுனாலதான் அவங்களுக்கு அந்த பிரம்ம வித்தை செயல் வந்து கை கூடுது. இல்லாட்டி அதெல்லாம் அவங்க செய்ய முடியாது. நாம் உன்மேல் வைக்கும் இரக்கத்தால் உன் இருதய வீட்டில் இருக்கும் ஜீவனை நீ சந்திக்கும்படி செய்து வைக்க முடியும். அந்த செயலை நாம் பழகி வந்திருக்கிறோம். மெய்யாக சொன்னால் அந்த ஜீவனே நாம் அப்படிங்கிறாங்க. கடம் பிளஸ் உள் கடவுள், அந்த கடவுளே தூளம் தாங்கி நான் வந்திருக்கேன்டா.
உண்மைய சொன்னால் அந்த ஜீவனே நாம தான்டா, அத நான் காமிச்சு வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்றாங்க. இங்கே நீங்கள் கொஞ்ச நாள் இருந்து பழகினீர்களானால் உங்கள் ஜீவனை நீங்கள் சந்திக்கும்படி நாம் செய்து விடுவோம். தெய்வம் தூரத்துல இருக்கிற சொல்ல திருமேனி தாங்கி இருக்கிறச்ச உத்தரவு பண்றாங்க. வான்மதி குரல் 120வது வாக்கியத்துல. ஏதேதோ வேலைகளுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குது. ஆனால் உங்கள் தலைகளை யமனிடத்திலிருந்து காத்து ரட்சிக்கும் இந்த காரியத்திற்குத்தான் உங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை அப்படிங்கிறாங்க. ஜீவராசிகளுக்கு அது அதற்கான தூலம் தரப்பட்டுள்ளது. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நிலம் வாழ், நீர் வாழ், ரெப்டைல்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்க வந்து ஆம்பிபியன்ஸ் ரெண்டுத்துலயுமே இருக்கும். அப்போ இது மாதிரி எல்லாம் வந்து தூலம் தரப்பட்டிருக்கு. அப்போ இந்த அநித்திய உடலுக்கான தூலம் தான் இந்த தூலம். அப்ப நித்திய உலகத்துக்கு போனா அப்ப வேற தூலம் வேணும்ல. இப்ப நம்ம கடல்ல வாழ்றத கொண்டு வந்து நீங்க இதுல ஃபிஷ்ஷ கொண்டு வந்து லேண்ட்ல போட்டீங்கன்னா அது உயிர் வாழாது. இப்ப லேண்ட்ல இருக்கிறத தூக்கி அது உள்ள போட்டீங்கன்னா அது செத்து போயிடும். அப்ப அது அதுக்கான தூலம் தந்திருக்காங்க இறைவன். அப்போ நித்திய உலகத்துக்குன்னு ஒரு தூளம் உனக்கு இருக்கும்ல. அப்ப நீ அதை கை போடணும்ல. அப்போ இந்த அனித்திய தூளத்தோடு அனித்திய உலக பாட்டின் வரவை கைமுதலாக வைத்துக்கொண்டு நித்திய உலகில் புகுந்து வாழ முடியாது. நீ அந்த நித்திய உலகத்துல இந்த அனித்திய உடலை வச்சு நீ வாழ முடியாது. அதற்குரிய அழியாத நித்திய தூளம் ஒன்று வேண்டும். கைமுதலும் வேண்டும். அந்த பரமபத வைரமணி தூளத்தையும் நித்திய நீதி முதலையும் இந்த அழிதேகத்தில் இருக்கும் போதே ஜீவ தயாபரராகிய நீ எப்படி சம்பாதிக்கணும்ன்றாங்க. ஓ நிலவாழ் ஜந்து வந்து நீர்ல இருக்க முடியாது, நீர்வாழ் ஜந்து நிலத்துல இருக்க முடியாது. நீ அனித்திய தேகத்துல இருக்க, நித்திய தேகத்துக்கு போகணும். அப்போ அந்த நித்திய தேகத்துக்கு போனோம் அப்படின்னு இப்ப நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ணி சாலைக்கு போனோம்னா நம்ம முன்னாடியே ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும்ல. எப்படி போனோம் வர திடீர்னு போய் அங்க போய் நின்றுட்டேன் ஏன்னா தள்ளி விட்டுருவாங்க. அப்போ நீ இந்த தூரத்துல இருக்க சொல்லி அந்த கைமுதலையும் நீ சம்பாதிச்சு வச்சுக்கணும் அப்படின்றாங்க. அப்போ இந்த அழிதேகத்தில் இருக்கும் போதே ஜீவ தயாபரராகிய ஒரு சர்க்குரு பிரானிடம் இருந்து கெஞ்சி கேட்டு நம்ம இங்க கெஞ்சி அவங்க நம்மகிட்ட வேடி கேட்டுக்கிறாங்க. இப்படிலாம் இருப்பான்னு சொல்லி கெஞ்சி கேட்டு காருண்ய பரிசு பதமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு அவர்களின் தனிப்பெரும் உதவி கொண்டு அந்த நித்திய தூல வாழ்வில் குடி புகுந்து பழகி தேர்ந்து அதுல போய் சேர்ந்து கொள்ள வேண்டும். இதுவே ஜீவ சிம்மாசன போக்குவரத்து பெற்ற மதி வல்லப மகத்துக்கள் கண்டு நடந்த பாதை. இப்போ வந்த பாரவான்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா அவங்க வந்து இது மாதிரிதான் கெஞ்சி கேட்டு அந்த கடவுள்கிட்ட அவங்க தவப்பலன் போட்டு அந்த அரூப கடல் இருந்தாருங்க இல்லையா அவங்க கிட்ட இப்ப அது வந்து நம்மளோட நாயன்மார்களா இருக்கட்டும், நம்மளோட யாரு அப்பர் சுந்தரர் நம்ம எல்லாருமே வந்து எப்படி இருந்தாங்கன்னா அந்த கடவுள்கிட்ட கெஞ்சி கேட்டு அதை பெற்று அவங்க மட்டும்தான் அடைய முடிஞ்சது. ஆனா நம்ம தெய்வம் மட்டும்தான் மத்தவங்களுக்கும் அந்த சிவலோக பதவி வாழ்வை நம்ம கொடுக்க முடிஞ்சுது. அப்போ பிரம்மபதேச தேவ ரகசியத்தை எக்காலத்தும் யாவடுத்து இவனுக்கு என்ன பண்ணாங்களோ இவ்வளவு கஷ்டப்பட்டு தெய்வம் வந்து அப்பவே முதல்ல வந்து உம்மு சல்மா அம்மான்னு சொல்லியிருந்தாங்களே தெய்வத்தோட மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கதான் முதல் சிஷ்ய பெண் சிஷ்யம் அவங்களுக்கு. அவங்களோட 2 மகளுக்கு தான் தெய்வத்துக்கு நம்மளோட பெரியம்மா சின்னம்மா 2 பேரையும் மனம் முடிச்சு வச்சாங்க. அப்ப அவங்க இருந்த காலத்திலேயே வந்து ஒண்ணுமே இருக்காது. அவங்கதான் ஒரு சின்ன குடிசை மாதிரி எல்லாம் போட்டு கொடுத்தாங்க தெய்வத்துக்கு முதல்ல. அப்போ அது உள்ள இருந்து முதல்ல அவங்களுக்கு அவங்க வீட்டுக்காருக்கு அதான் உபதேசம் பண்றச்ச வந்து அங்க ரொம்ப தொல்லை குடுத்துருவாங்களாம். வந்து அப்படியே காதுல கேட்டுக்கிறது வச்சு என்ன பண்றாங்க, உள்ள கேட்கறது, சுத்தி இருந்து கேட்கறது, அது மாதிரி நெறைய தொல்லைகள்லாம் குடுத்துருக்காங்களாம். அப்பதான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இத வந்து யாரும் நெறைய பேர் வந்து ரத்த வாந்தி எடுத்து செத்தவங்கலாம் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. தெய்வம் வந்து அதான் அழுகின வெற்றிலையோடு ஒரு வெற்றிலை இருந்தா அந்த கட்டே கெட்டு போயிடும்பாங்க. அப்போ அந்த உபதேசம் குடுக்குறச்ச சத்தியம் வாங்கிட்டு தான் குடுக்குறாங்க. தெய்வம் வந்து இதை உன் வார்த்தையாலோ செய்கையாலோ ஜாடையில கூட சொல்லிடக்கூடாது. இப்படி பண்ணா அந்த உபதேசம் அப்படி கூட சொல்லக்கூடாது. யாதொரு மூலமும் நான் இந்த உபதேசம் வெளியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்போ ஒரு கட்டத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அந்த பத்திரத்துல அதாவது இந்த உபதேசத்தை நான் உனக்கு குடுக்குறேன். நம்ம கூட பேசணும் இல்லையா சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. உபதேசம் உனக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலி பாசாண்டிகள் இருப்பாங்க. துரோகிகள் இருப்பாங்கல்ல. அவங்க கூட யாதொரு தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டேன்ற வாசகத்தை கூட ஆட் பண்ணாங்களாமா. ஏன்னா, அப்ப அது எவ்வளவு முக்கியம் பாருங்க. அதுக்கு தான் தெய்வம் இது சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ஒரு கட்டு வெட்டையில ஒரே ஒரு வெற்றிலை அழுகின வெற்றில இதெல்லாம் அழிக்க வச்சுடும் அது. அப்படி ஒரு துரோகி நம்ம கூட்டத்துல இருந்தான்னு சொன்னா அவனை நீக்கிடணும். அவன் கூட யார் நம்ம மைண்டும் ஒரு மனுஷன் மூல இதுதானே மனசு தானே அது கெட்டு போயிடக்கூடாதுன்ட்டு. அப்போ அந்த பத்திரத்துல அதையும் இன்வால்வ் பண்ணாங்களா. அப்ப எவ்வளவு முக்கியம் அது. அப்போ அவர்களுடன் யாதொரு சம்மதம் வைத்துக் கொள்ளக்கூடாது. பிரம்மோபதேசம், பிரம்ம விதை அப்படிங்கிற ஒரு செயல தெய்வம் பிரம்மோபதேசம் குடுக்குறாங்க மத்தவங்களுக்குன்னா, அத நல்லா கேட்டுட்டு போயிட்டு, இது என்ன பெரிய விஷயம் நானும் குடுக்குறேன் அப்படின்னு சொன்னா,
நீ அங்க சத்தியம் பண்ணிட்டு தானே வந்திருக்க. அத எப்படி நீ மத்தவங்களுக்கு குடுக்க முடியும்? அது நம்பிக்கை துரோகம் தானே! அப்போ அத வந்து அவங்களோட போய் எந்த ஒரு தொடர்பும் நீங்க வச்சுக்க மாட்டீங்கன்னு எழுதி திரும்ப கையெழுத்து வாங்குனாங்களாம் தெய்வம். அப்ப அதுக்கு அது எவ்ளோ ஒரு முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க. அதாவது மெய்யை விட்டு தவறிவிட்ட பாவிகளோடு நாம் யாதொரு சம்பந்தமும் வைத்துக் கொள்ளவே மாட்டேன் என்ற வாசகத்தையும் பிரம்மோபதேச உறுதிமொழி பத்திரத்தில் சேர்த்து அச்சேற்றி அதை படிக்க சொல்லி சத்தியம் வாங்கினோம். பஞ்சமா பாதகத்தை கூட அதை சேர்க்கலையாம். கல் புகை அதெல்லாம் அதை கூட சேர்க்கலையாம் அந்த பத்திரத்துல. ஆனா இந்த வாசகத்தை சேர்த்திருக்காங்க. அப்ப அது எவ்வளவு முக்கியம். அதை கூட சொல்லாமல் இதை வலியுறுத்தி சொல்ல சொல்லி சத்தியம் வாங்கினோம் அப்படிங்கிறாங்க. நீ தனித்த உன்னதமானவன் என்று உனக்கே தெரியாது. மெய்யான தெய்வத்தையும் நிஜமான ஆலயத்தையும் கண்டறிந்து மீட்படைந்தவன் நீ. தெய்வம் என்ற பெயரால் மற்றதை வணங்குபவர்கள் எல்லாம் தீட்டாருகி நரக அவஸ்தைக்கே போகிறவர்கள். இந்த உலகத்தில் இது வேறு எங்கும் இல்லாத செயல். அதுதான் நம்ம பேசுறோம் காலையில. வசந்த காலம் நம்ம பேசிட்டு இருந்தோம். வேறு யாருக்கும் கிட்டாத நிஜ நிதி இதுவே சாகா கலை அப்படிங்கிறது. போன நாள் போகட்டும். அதுதான் போன நாள் போகட்டும் மீண்டு அங்கேறும் சொல்லுவாங்க. அப்போ போன நாளெல்லாம் போட்டோம் அது நம்மளுக்கு. ஆனா இப்ப அந்த வசந்த காலத்த நம்ம கைப்பிடிச்சிட்டோம் இல்லையா? அது எவ்ளோ ஒரு பெரிய தெய்வம் எங்கேயுமே சொல்ல 50 வருஷம் இருக்கணும், 30 வருஷம் இருக்கணும், 20 வருஷம் இருக்கணும். இந்த நிமிஷத்துல இருந்து வந்தா கூட சத்தியமா இரு நானு. அதுதான் முக்கியம் அப்படின்ட்டு. உண்மையா இரு. போலித்தனம் வேண்டாம், குத்தி எண்ணம் வேண்டாம், தன்னறிவில் சாயாது. இது மட்டும் இருந்தா போதும். தெய்வம் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்களோ அத நம்ம பண்ணி இருக்கும். இந்த உலக காரியத்தை எல்லோரும் அனுபவிக்கிற இளமை காலத்தில் தங்கள் உடல் பொருள் முதலாகிய சர்வத்தையும் கைவிட்டு துறந்தவர்கள் அவர்கள். அவர்களுக்கே தவம் சித்திக்கும். இப்போ நம்ம அனுபவிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? பிளான் போட்டு இங்க சாப்பிடணும், சினிமா பார்க்கணும், டிவி பார்க்கணும், அவுட்டிங் போகணும், ட்ரிப் போகணும், அது எல்லாம் அனுபவிக்கிற நேரத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அவங்க பாடுபட்டதுனால தான் அவங்களுக்கு அந்த தவம் வந்து சித்திக்குது. சித்திச்சு நமக்கு அவங்களால கொடுக்க முடியுது இன்னைக்கு. அந்த அது யாருக்குமே வந்த பாரவான்கள் யாருக்குமே இல்லாத ஒரு தனிச்சிறப்பு நம்ம தெய்வத்துக்கு என்னன்னு சொன்னா, அவங்கவங்க வந்தாங்க, அவங்கவங்க பலன் எடுத்தாங்க. ஆனா தெய்வம் மட்டும் தான் மத்தவங்களுக்கும் அத குடுக்கக்கூடிய ஒரு தவத்த அவங்க பாடுபட்டு கைவர பெற்றாங்க அப்படின்னு சொல்லி. ஓடிக்கொண்டிருக்கும் இந்த மூச்சு உள்ளவே ஸ்தம்பிச்சு வாசியனம் சவாரி ஏறி இந்த தூல தேகத்தை விட்டு ஜீவ தேகத்துக்குள் பாய்ந்து 7 அண்டங்களும் கடந்து போகும் வல்லபத்துக்கு தான் தவம் என்று பெயர். இறைவனுடைய சன்னத முத்திரையை பெற்ற அவர்களின் எண்ணத்துக்குள்ளாக்கி அருளை பெற்ற ஒருவன் 1000 மைலுக்கு அப்பால் இருந்தாலும் யமனை அடே அங்கு அவன் பக்கம் போகாது என்று சொல்ல யமன் அவனை விட்டு விலகிக் கொள்வான். அவனுக்கு முத்தி தெய்வம் கிடைக்கும். இதுதான் இந்த பவர் தான் நம்ம தெய்வம் சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. அதாவது எங்கெங்க இருந்தாலுமே என் புள்ளடா அவன் சொல்றா அங்கே முதல்ல அவன் தான் காட்சி கொடுப்பான். நம்ம போயிட்டு யமன் தான் போயிட்டு ஏன்னா அவனோட யமனுக்கு வந்து நடுவன் ஒரு பெயர், காலன் ஒரு பெயர். காலத்தோட வேலை செய்யறதுனால காலன், நடுவுல இருக்கிறதுனால அவன் வேலையை அவன் செய்ய நடுவன் ஒரு பெயர். அவன் வேலைதான் அவன் போய் செய்ய போறான். ஆனா அந்த நேரத்துல அவர் முன்னாடி வந்து உட்காந்து இது யாழ் நீ விடுன்னு சொன்னா அப்ப எத்தனை ஒரு வல்லபம் இருக்கு. சஜிசா முள்முனையில கூட சஜிசா செய்தவன் சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் யமன் அப்படிங்கிற அந்த யமனையே வகைக்கும் ஒரு வல்லபம்னா அப்போ அந்த தெய்வத்துக்கு அவங்க எவ்வளவு பாடுபட்டு போறாங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இறைவனின் சன்னதம் பெற்ற தவமேருவின் இரக்கத்திற்கு பாத்திரமாகிற நற்குணம் உனக்கு வருவதற்காக அதுதான் இது ரொம்ப முக்கியம். அந்த இரக்கம் அன்பு நம்ம அன்பு வைக்கிறோம் பேசுறதுல பிரயோஜனம் இல்லை. இறைவனோட அன்பை நம்ம பெறணும். அப்போ நற்குணம் உனக்கு வருவதற்காக வேண்டிய உபதேசம் என்று சொல்லி கண்ணில் கண்டதையெல்லாம் சொல்லி வைப்பார்கள். 1008 உபதேசம் வாங்கினாலும் எதில் வாங்குவாய்? சைத்தான் உட்கார்ந்திருக்கும் கண்ணில், பாம்பு உட்கார்ந்திருக்கும் செவியில், வண்டு உலாவும் மூக்கில், நாய் உட்கார்ந்திருக்கும் வாயில். நம்ம வாயில நாய் தான் இருக்கு, மூக்குல தான் பாடல் இருக்கு நம்மளுக்கு இதுக்கு. அப்போ இவைகளில் தானே உபதேசம் என்று வாங்குவாய். அப்படி வாங்கின உபதேசத்தை எத்தனை கோடி தரம் உரு போட்டாலும் அது அவர்களின் ஒரு ரோமத்தின் உபயோகமாகுமா? நிஜ செயலுடைய மெய்ஞான பாரவான்கள் அதாவது தேவ சன்னதை முத்திரை தரித்து வந்துள்ள செம்மல்களின் இரக்கத்தினால்தான் ஒருவனுக்கு யமன் விலகுவானே தவிர மற்ற எந்த உபதேசத்தினாலும் அவன் விலகவே மாட்டான். நிறைய பேர் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நான் வந்து உபதேசம் வாங்கிட்டேன் அப்படின்னா பாவமா இருக்கும் அவங்களால பார்த்தா. கடைசியில நாரி தானே சாக போறேன். ஆனா அவங்களுக்கு தெரியல அது. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்தவர்கள் இருந்து நம்ம தனித்து இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. அவங்க வந்து நான் ஒரு மார்க்கத்துல இருக்கேன். அந்த மார்க்கத்துல வந்து நம்ம இப்படி இருக்கிறோம் நாங்க. இப்படி இருக்கிறதுனால நம்ம கிளாஸ் போறோம். நாங்க கிளாஸ் போயிட்டு அவங்க எக்ஸாம்லாம் வச்சு நாங்க எக்ஸாம்லாம் எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு நாள் வந்து உபதேசம் கொடுத்துடுறாங்க. காதல சொல்றாங்க. அத சொல்லிட்டு இருக்கோம். நாங்க இது நூல் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கடைசியில என்ன ஆக போகுது? அது அந்த எமன் டவுன் நீ தப்பிக்க போய் நமக்கு தெரிஞ்சதுனால மனம் வருத்தமா இருக்கு. இப்போ நம்ம சொன்னோம்னா நம்ம மார்க்கத்தை வந்து நம்ம ரொம்ப நீங்க வந்து உங்களை பத்தி தான் நீங்க பேசுறீங்க. உங்களை பத்தி மட்டுமே நீங்க ஒரே குதிரைக்கு கட்டின மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கே சொல்லுவாங்க ஆபீஸ்ல எல்லாம்.
ரொம்ப பாவமா இருக்கு. அச்சச்சோ! இப்படி ஏமாந்து போற தெரியாதவங்கள பத்தி கவலையே இல்ல. பிறந்தோம், இருந்தோம், இறந்தோம். பிறந்தேன், சாப்பிட்டேன், செத்து போயிட்டேன். அது ஓகே அந்த கேட்டகரி. இப்ப நம்ப இப்படி வந்த கேட்டகரி. தெய்வ அருளால நம்ம இந்த வசந்த காலத்துல மாட்டிட்டோம். நடுவுல ஒரு 2ஆம் கெட்டான் இருக்கும் பாருங்க. அந்த கேட்டகரியிலும் போகாம இந்த கேட்டகரில நம்பி நான் உபதேசம் வாங்கிட்டு நான் முத்தி போயிட்டேன். எனக்கு நான் சொர்க்கத்துக்கு நம்பி ஏமாந்துற கூட்டம் பார்த்தா தான் ரொம்ப கஷ்டம். 2ஆம் கெட்டனா இருக்கிறவங்கள பார்த்தா தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ நிஜ செயலுடைய மெய்ஞான பாரவான்கள், அதாவது தேவ சன்னதி முத்திரை தரித்து வந்த செம்மலுக்கு இரக்கத்தினால் தான். அப்போ இந்த இரக்கம், அன்பு நம்ம எப்படி அவங்க கிட்ட இருந்து பெறணும் அப்படிங்கிறத நம்ப ரொம்ப ரொம்ப பாப்பா அடிக்கடிக்கு சொல்ற மாரி அவங்க சொல்படி கேட்டு தன்னறிவுல சாயாம இருக்கணும். நெடுங்காலம் தவத்தில் ஏறி நின்று இறைவனின் சன்னத முத்திரை பெற்று வந்துள்ள மெய்ஞான பாரவான்களின் எண்ணம் ஒன்றுக்குத்தான் எமன் கட்டுப்படுவான். அவர்கள் உன்னை நினைத்த மாத்திரத்திலேயே உன் பக்கத்தில் வர யமன் நடுநடுங்குவான். அப்போ அவங்க நினைவு நம்ம கிட்ட வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மள நினைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை யோசிக்கணும். நம்ம நினைவுல அவங்கள வச்சு, அவங்க நினைவுல நம்ம போய் இருக்கணும். அப்பதானே இருக்க முடியும். நான் உங்கள நினைச்சேன், அக்கா ஹாய் அக்கா, குட் மார்னிங் போட்டா தான் நீங்க எனக்கு போடுவீங்க. டெய்லி அந்த குட் மார்னிங் மெசேஜ் ஒண்ணு ஷேர் பண்ணுவேன். எதுக்குன்னா, இப்பன்னா 2 நாள் போட்டாங்களே, இன்னைக்கு ஏன் போடல? அப்ப உங்க நினைவுல நான் வந்துடுறேன்ல. அப்போ அந்த பழக்கத்த நம்ம ஏற்படுத்தி வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ பெறுகிற உபதேசத்தினால் யமன் விலக மாட்டான். பின் உபதேசம் எதற்கு? மனு ஈசனாக வந்திருக்கிற குரு கொண்டல் அவர்களின் ஆற்றல் இப்படிப்பட்டது என்று நீ அறிவதற்காகவே அவர்களது வேத விளக்க வார்த்தைகளை நீ தெரிந்து கொள்வதால் மட்டும் பயனில்லை. அவர்களின் இரக்கத்திற்கு உரிய சற்பாத்திரனாக நீ ஆகுவதால் தான் உனக்கு ஸ்வர்க்க பதவி கிட்டும் சொல்லிட்டாங்க. அப்போ உபதேசம் வேணும் வேணான்னா உபதேசம் எதுக்கு அப்ப கொடுக்குறாங்கன்னா அவங்களோட வல்லமை இப்படின்றது. இப்ப என் டீச்சர் பயங்கரமா கிளாஸ் எடுப்பாங்க. அவங்க இவ்ளோ நாலேட்ஜ், இவ்ளோ படிச்சிருக்காங்கன்னா, அப்ப அவங்க எடுக்கிற கிளாஸ் வச்சு நான் சொல்ல முடியும். சும்மா அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு போயிட்டா நான் சொல்ல முடியாது. அப்ப அவங்கள பத்தி தெரியணும் அப்படின்னு சொல்லி. இதுக்கு ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு மெய்வழி ராஜனானந்தர் எல்லாருக்குமே தெரியும் அப்போ. அப்ப ராஜனானந்தரோட மகன் இப்பவுமே தெய்வம் ஆ சென்னைக்கு அவங்க வீட்ல தான் தங்குறது வழக்கம். அப்போ ஒரு நாள் தங்கிட்டு நம்மளுக்கு முத்திப்பேரையிலே பிரசங்கம்லாம் பண்ணுவாங்களே, அப்ப சென்னை வாழ் மக்கள்லாம் அங்க போவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு சாலைக்கு கொண்டு போய் விடுறதுக்காக அவங்க பையன்கிட்ட சொல்றாங்க. கார்ல கூட்டு போறாரு. கூட்டு போனதும் லெவல் கிராசிங் ஒண்ணு வருது. அப்போ சரி கொஞ்சம் நின்னுட்டு போலாம். கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்தே டிராவல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போனதும் ஒரு மரம் இருக்கு. அங்க போய் நிக்கிறாங்க. நின்னுட்டதும் அவங்க பேர் சொல்றாங்க. சொல்லிட்டு, "நான் எவ்வளவு உயரம் இருப்பேன் சொல்லு பார்க்கலாம்னு" சொல்லி தெய்வம் கேட்கறாங்களாம். "என்னங்க தெய்வமே ஒரு 5 அடி இருப்பீங்களா?" அப்படின்னு சொல்றாங்களாமா. இந்த திருவிளையாடல் படம்லாம் பாரு என்னை நன்றாக பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி என்ன பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படி பார்த்தா வானத்துக்கும் பூமிக்கும் அப்படியே விஸ்வரூப தரிசனமா. பார்த்துட்டு சும்மா கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா சொன்னாலும் கொண்டு போய் விட போறாங்க. அப்படியே பார்த்து ஒரு நிமிஷம் டக்குன்னு சொல்லிட்டு நார்மல் ஆயிட்ட அப்புறம், சரி, சரி இத போய் யார்ட்டயும் சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு ஒண்ணும் முடியலையா. சரி சொல்லி கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. அப்புறம் ஆ வீட்ல அப்பாட்ட சொல்றாப்புல. மெய்வடி ராஜனந்தன்ட்ட, "அப்பா இது மாரி நடந்தது" அப்படின்ட்டு. சரி இத உனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. எனக்கெல்லாம் கூட இல்ல. அவரு உபதேசம் பெற்று மெய்வழி அவரு. எனக்கெல்லாம் கூட கிடைக்கல. உனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்களா. அதுதான். இப்போ அப்போ முன்னாடி அவர கார்ல கூட்டு போனதுக்கும், இந்த விஸ்வரூப தரிசனி அவர் பார்த்த அப்புறம் தெய்வத்து மேல அவருக்கு என்ன தோணும்? வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அதுக்காக தான். ஆசானை உணர்வதற்கு இப்படி நெறைய நிகழ்வுகள் இருக்கு. இந்த நாகூருக்கு போனது, அது நெறைய நீங்க சொன்னீங்க இல்லையா? நம்ம மெய்வழி இளங்கலை கோட்டானந்தர் ஐயா அவங்களோட மகாமகத்துல இந்த கண்ண மூடுனதே நாகூருக்கு போகணும்னு சொல்லி போயிட்டாங்க. நெறைய நிகழ்வுகள் இருக்கும் அது மாதிரி. எதுக்காக இதெல்லாம் அப்படின்னு சொன்னா, அவங்களோட பலன் அவங்களோட எவ்வளோ ஒரு வல்லமை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். பட் அந்த உபதேசம்னால நம்ம முத்தி கிடைக்க போறதில்ல. அது எவன் விலக மாட்டான். அவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம சாதாரணமா 5 அடி தானே, இவரு என்ன மனுஷன் மாரி இருக்காரே நம்ம நினைச்சிடக் கூடாதுங்கிறதுக்காக தான் நம்மளுக்கு அதெல்லாம் பண்றாங்க. சரி டைம் என்னாச்சு? முடிச்சிடலாமா? 1:30 ஓகே முடிச்சிடலாம். சின்னதுதான். உனக்குள் இருக்கும் அந்த பிரணவ தேகத்திலேயே சர்வமும் அடங்கி உள்ளது. ஜீவன் முத்தி திசையை கடந்து சன்னதம் பெற்றவர்களுக்குத்தான் அந்த பிரணவத்தில் அடங்கிய அண்டரண்ட அகண்டாகார தோற்றங்கள் தெரியும். யமனாகிய அந்த கோரனை முறியடிக்க கூடிய ஒரு துணையை கட்டாயமாக இப்பவே நீ தேடிக்கொள். வர இருக்கும் அந்த நித்திய உலகில் 3/4 பங்கு ஏற்கனவே வந்துள்ள மகத்துக்களால் நிரம்பி இருக்க போகிறது. 30 முக்கோடி முனிவர்கள்
யாரு இப்ப நித்திய உலகம்னு ஒண்ணு வரப்போகுது. எதுக்காக நம்ம இதெல்லாம் பாடுபட்டு பிரம்ம விதை குடுத்து, உபதேசம் குடுத்து, அப்புறம் நித்திய தூலம் வாங்கணும் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா? நித்திய தூலம் வந்து எங்க நித்திய உலகத்துல நம்ம போய் இருக்க போறோம். அப்ப அந்த நித்திய உலகத்துல இருக்கணும் அங்க என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா 33,00,00,000 முனிவர்கள், 48,000 ரிஷிமார்கள், 1,24,000 நபிமார்கள், 313 முரசலீன்கள் மற்றும் இதை போல பல பங்காகி அவர்களின் சந்ததிகளாக இவ்வாறு கோடிக்கணக்கானவர்கள் அங்கு இருப்பதை அந்த எல்லையில் போய் பார்த்து கணக்கிட்டு சொல்லுகிறோம். அவங்க தவ வல்லபத்தால தீர்க்க தரிசனமா போய் அவங்க அங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க. இப்ப நம்ம அனந்தர்கள் எல்லாம் கொண்டு போய் அந்த நித்திய உலகத்துல முதல் வரிசையில உட்கார வைப்பாங்களாம் தெய்வம். நம்மளும் தான். அப்போ அவங்கலாம் சண்டைக்கு வருவாங்களாம். இவங்க என்ன பண்ணாங்க? எத விட்டாங்க? ஒரு தூக்கத்த கூட விடல, சாப்பாட விடல. இவங்கள போய் எங்களுக்கு முன்னாடி நாங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு, மனைவி மக்கள் இல்லாம, நாங்க தவம் இருந்து பாடுபட்டு சம்பாரிச்சதுக்கு முன்னாடி கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வருவாங்களாம். அப்பதான் தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்களாம். அதுக்காக தான் இந்த அரவ அறம் சுட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கையேந்தி நம்ம தவம் கேட்கிறோம் இல்லையா? அப்போ இல்ல, இல்ல எங்க மக்களும் தவ பலன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிப்பாங்களாம் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இப்ப பாத்தீங்கன்னா, அந்த கிரவுண்ட்ல வந்து யார் யாரு? இவ்ளோ பேரு உட்கார்ந்திருப்பாங்களாம். 1,30,30 24,000 நபிமார்கள், 48,000 ரிஷிமார்கள், 33,00,00,000 முனிவர்கள், அவ்ளோ பேர் உட்கார்ந்து அங்க நம்ம போய் எங்க இடம் பிடிக்கிறது? அப்ப பட்டவர்த்தனமா சொல்றாங்க. அப்ப நம்ம எங்க இடம் பிடிக்கணும்? தெய்வத்தோட நினைவுல இடம் பிடிக்கணும் நம்மளுக்கு. அப்போ அங்கு இருப்பதை அந்த எல்லையில் போய் பார்த்து கணக்கிட்டு சொல்லுகிறோம். அங்கு இருப்பதை நாம் நேரில் பார்த்து அறிந்தோம். அப்போ உனக்குள்ள இருக்கிற அந்த பிரம்மஸ்வரூபமாகிய விஸ்வரூப தரிசனை இப்போது நீ பெற்று முத்திக்குரியவனாக அந்த சூக்கும தேகம் உன்னுடைய சொந்த தேகமாக ஆக வேணும். இதை குறிவைத்தே பெரிய ஆலயங்களில் அந்த மூலதாஸ்தானத்தில் விஸ்வரூபம் வைத்திருக்கிறார்கள். வருஷத்திற்கு ஒரு நாள் அதை திறக்கிறார்கள். அதாவது இப்ப எல்லாம் வந்து எதுவுமே யாருக்கும் தெரியாதுன்னா இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. ஆனா காலத்தால அது என்ன ஆயிடுச்சு? மருவி அர்த்தங்கள்லாம் அனர்த்தங்கள் ஆயிடுச்சு. இன்னைக்கும் நீங்க சொன்னீங்களே அங்க ஸ்ரீரங்கம் சொல்லிட்டு அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெட்டியில வந்து ஒரு தங்க சிலை இருக்கும். அது வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து காமிச்சு தங்க உடல் தரிசனம், தங்க உடல் தரிசனம்பாங்க. அது எதுக்காகன்னா, டேய் உனக்குள்ள ஒரு தங்க உடல் இருக்குடா, அத நீ தரிசிக்கணும்ன்றதுக்காக தான். இவன் போயிட்டு அத கன்னத்துல போட்டுன்னு வந்துடுறான். தங்க உடல் ஏதோ காமிக்கிறான். அத போயிட்டு முட்டி மோதி பார்த்துட்டு வந்துருக்கான். அது இல்ல. பெரியவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குது. அப்போ அதை விஸ்வரூபம் வைத்திருக்கிறார்கள். வருஷத்திற்கு ஒரு நாள் அதை திறக்கிறார்கள். திறந்தால் உள்ளே பரிசுத்தமான தங்கத்திலேயே செய்த ஒரு சிலை இருக்கிறது. எதற்காகவெனில் உனக்குள்ளேயே இப்படி மகா கோடி சூரிய பிரகாசமாகிய ஒரு சூக்கும தூலமானது இருக்கின்றது. அதை நீ தெரிந்து கொள். அதை பெறவில்லை என்றால் நரகமே கதி. மனிதனுக்கு மட்டும்தான் இந்த தண்டனை. ஏன் இந்த நரகம்ன்றது அழக தேகன்றது மனுஷனுக்கு மட்டும்தான். அந்த 6வது அறிவை இறைவன் உனக்கு தந்து விட்டானே. மத்த எதுக்கும் 6வது அறிவு இல்லை. பகுத்தறிகிற அறிவு இல்ல. ஆனா ஏன் உனக்கு இந்த நரகம், அழகை தேகம்லாம் வருதுன்னா, புலி செத்தா ஒண்ணும் இல்ல. அதுக்கு தவசம் யாரும் கொண்டாட போறது. அது செத்த இடத்துக்கு யாரும் போக பயப்படல. அந்த முக்கோடியில அந்த பக்கம் போகாதப்பா. நேத்து தான் ஒரு பொம்பளை செத்து போச்சு அந்த பக்கம். அது அங்க ஆவியா சுத்தும். இந்த பக்கம் சுத்தின்னு போ அப்படின்றோம். நாய் செத்து போனா, அதெல்லாம் நம்ம சொல்றது இல்ல. எதுவே ஒரு பெரிய ஒரு கோரமான எந்த ஒரு மிருகம்னாலும் பயப்படுறது இல்ல. அங்க ஒரு புலி செத்து போய் இன்னும் யானை செத்து போய் கிடக்குது. ஏன்னா ஃபுல் பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு யானை செத்து போச்சு நம்ம பார்க்கிறோம். அந்த பக்கம் போய் யாரும் பயப்படுறது இல்ல. ஆனா ஒரு 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 மனுஷன் ஆகப்பட்டவன் செத்து போனா அந்த பக்கமே போற அப்படி திரும்பி நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா, அப்ப அவன் சாகல, சாகல இருக்கான். ஏதோ ஒரு தேகத்துல இருக்கான் நமக்கு தெரியுது இல்லையா? அப்போ ஏன் மனுஷனுக்கு மட்டும் இந்த தண்டனை? நீ மட்டும் தான் இறைவன் கிட்ட வந்து அந்த அமானித கடனை வாங்கிட்டு வந்த. நீ மட்டும் தான் அந்த சீதனத்தை வாங்கிட்டு வந்த. அதை சரியா பயன்படுத்தல. அப்போ 6வது அறிவாக இறைவன் உனக்கு தந்து விட்டானே என்பதால் தான். ஆனால் அதற்குரிய செயலை அந்த பேரின்ப முதலை நீ பெறவில்லை. போலி குருமார்கள் உன்னை எல்லாவற்றையும் விட்டு விட்டு அதாவது மனைவி, மக்கள், கீர்த்தி எல்லாத்தையும் விட்டு வந்தாதான் ஞானம் வரும்னு சொல்லுவாங்க. ஞானி போல் நடித்து உன்னிடம் இருந்து பணம் பறிக்க முயலுவான். அந்த பிரம்ம வித்தையை கற்பிக்கிறதுக்காக வேண்டி அவன் வரவில்லை. குடும்பத்தை வைத்துக் கொண்டே ஞானம் பெறுகிறது என்று இப்போது நிரூபிக்கிறோம். நிச்சயமா அது முடியும். அப்ப தெய்வம் வந்த காலத்துல மட்டும்தான் குடும்பத்தை வச்சுனே நம்ம வந்து ஞானம் பெற முடியும்ன்றத ஒரு சட்டத்தையே மாற்றி எழுதினவங்க நம்ம தெய்வம் மட்டும்தான். எம் செயலானது எந்த செயல்? பிரம்ம வித்தை. அது பெரிய செயல். எல்லாவற்றையும் கடந்த செயல். எம் தவ பலத்தினால் இன்று இது எளிதாக சும்மா ரொம்ப எளிதாக உனக்கு வருகிறது. மனிதனாக நாம் பிறந்தோம். கட்டாயமாக அந்த பிரணவ நாட்டில் குடியேறியே தீர வேண்டும். அந்த பிரம்ம ரகசியம், அந்த பிரம்ம வித்தையானது நாம் உங்களை சந்திக்காத காலத்தில் நீ கோடி நூல்கள் ஓதினாலும் விளங்க முடியவே முடியாதுதான்.
அந்தமுள்ள பிரணவத்தை அறியவென்றால் அந்நாடு சென்று வரும் ஆசான் வேண்டும். இந்த விதம் அல்லாது கோடி நூல்கள் எப்படி நீ ஓதினாலும் விளங்கிடாதே. ஆசின் மாமரையாதி போராதன மாசிலா தனிகையர் மனுமகன் ஓசை கொண்ட நடனத்தாலே ஓசை கொண்ட நடனத்தாலே ஈசனாகும் இயல்பெடுத்தோது அப்படின்னு சொன்னால் என்ன ஓசை கொண்ட நடனம்? இப்படி கூட கேட்குது. தெய்வம் ஒளி நாடால சொல்லுவாங்க. எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க. ஜல் 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 இப்ப கேக்குதா அப்படின்வாங்க. தெய்வம் தான் அவங்களோட ஓசை கொண்ட நடனம் அது. இப்ப கூட கேட்குது. ஏன் உங்களுக்கு கேட்கவில்லை? ஏன் இங்குள்ளவர்கள் கண் வேறு, காது வேறு, அறிவு வேறு, நினைவு வேறு, பொருளே வேறு இப்படி ஆக்கி வைத்த பெரிய பிரம்ம வித்தை எவ்வளவு பிரம்மாண்ட செயலாக இருக்கணும், அது எவ்வளவு வல்லபம் பொருந்திய செயலாக இருக்கணும் என்று நல்லா நினைச்சு பாருங்க. அப்போ நம்ம இவ்வளவு நேரம் அந்தரங்கத்து அரவணை ரகசியம், அந்த பிரம்ம வித்தை செயலானது தாயும் பிள்ளைக்கு உள்ள உறவு மாதிரி ஒரு அந்தரங்கமான ஒரு விஷயமா இருக்கு. அத நம்ம பட்ட பத்திரமா போலி குருமார்கள் கொடுக்குறேன்னு சொன்னா ஏமாந்து நம்ம அங்க போயிடக்கூடாது. கொடுக்கவும் முடியாது. யாரால கொடுக்க முடியும்னு சொன்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தகுதி யாருக்கு இருக்குன்னா சன்னதங்கள் பெற்றிருக்கணும், ஊன் உறக்கமற்றவர்களா இருக்கும், மூக்கு வெளியே மூச்சு ஓடா தவம் முடியவர்களா இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்காக தான் அதை நமக்கு கொடுக்க முடியும். அது உயிர் உள்ள ஒரு அந்தரங்கத்து விஷயமா இருக்கு. நமக்குள்ள இருக்கும் அந்த சர்வேஸ்வரை நாம் கண்டு தரிசிக்க வேண்டும். அது யாரால செய்ய முடியும்னா அந்த உண்மையான அந்த குரு பெருமான் மூலம்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த அந்தரங்கத்து அரவணை ரகசிய இத்தனை நேரம் பொறுமையா கேட்ட உங்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். மீண்டும் மீண்டும் முத்தி பேரரை தொடங்கும். நமஸ்காரம். அதே ரெக்கார்ட் தெரியல, நடுவில் ஏதோ கால் பண்ணுது. ஆமாக்கா.